ஒரு வருஷம் ஆச்சு நம்மளோட ஷோ ஆரம்பிச்சு. So girls, all the girls, ladies and women, welcome to the show His Beauty. This is Lina. So உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறோம். So நம்மளோட ஷோ லாஸ்ட் இயர் அக்டோபர் ஆரம்பிச்சு இன்னே வரைக்கும் ஒரு வருஷத்துல நம்ம கடந்து போயிட்டோம். ஸோ எவ்வளோ ஒரு சீக்கிரமா நம்ம போய் கொண்டு இருக்கிறோம். ஸோ கேர்ள்ஸ், இந்த 1 year ஆனது இஸ் நாட் ஈஸி. அவ்வளோ ஒரு விஷயமா இருக்குது நம்மளுக்கு. இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சு அவ்வளோ சீக்கிரமா நம்ம வந்து 1 yearக்குள்ள என்டர் பண்ணிட்டோம். அண்ட் நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இந்த 1 year செலிப்ரேஷனை செலிப்ரேட் பண்றதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த 1 year ஜேர்னில வந்த ஒவ்வொரு கெஸ்டும் பத்தி இன்னைக்கு சில பேர் வந்து நம்மளுக்கு ஒரு வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட வீடியோவை நம்ம இப்ப பார்ப்போமாக. There is something special in this show. Every story is different. எல்லா கதைகளும் வித்தியாசமானது. Every step is the beginning of the journey. Every journey has its step. எத்தனையோ ஷோ பார்த்துருப்பீங்க, ஆனால் இந்த ஷோ வித்தியாசமானது. There is something special in this show. This show especially for all the women and girls out there. Hi, I'm Shakira Sagayan and it's a privilege to be in this video, and also happy anniversary to this beauty show. It's such a privilege and also a good opportunity for me in this show. It's been a blessing for me being so young, and being invited to this show is such a privilege. Thank you so much. Through the stepping stone, God has blessed me also to minister to many young people out there, and also ஆண்டு வந்து என்ன வந்து இந்த மாடலிங் மீன்ஸ் instead of just talking கொஞ்சம் காரியங்களா செஞ்சு பீப்புளுக்கு டெமோன்ஸ்ட்ரேட் பண்ணதுக்கு ஆண்டு வந்து எனக்கு ஐடியெல்லாம் கொடுக்குறாரு. ஸோ ஐ எம் ஸோ பிளஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ். Praise be to the holy name of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. His beauty show from One Way ministry has been a great blessings to a lot of us. இந்த மாதம் அக்டோபர் மாதத்துல it has been a year anniversary for them, and இந்த ஒரு வருஷ காலமா God has been so much faithful to help them to do this ministry. Many has been blessed through this media ministry. Personally, I am blessed a lot in this media ministry, and I thank God இந்த வாய்ப்பு கொடுத்து அவங்களோட இணைந்து இந்த ஊழியத்துக்குள்ள கலந்து கொள்ள பார்ட்டிசிபேட் பண்ண சர்வ் பண்ண ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த தருணத்துக்காக ஆப்பர்ச்சுனிட்டிக்காக ஐ ரியலி தேங்க் காட். வாட் ஐவ் லேர்ன்ட் இதில் நான் என்ன வந்து ரொம்ப என்னது லேர்ன் பண்ணேன் அப்படின்னா, எவ்ரிதிங் காட் ஹஸ் கிவன் அஸ். ஆண்டவர் நமக்கு தந்த கிருபைகள், வரங்கள், தாளந்துகள், அபிஷேகங்கள், கெப்பாசிட்டி, everything is for His kingdom, is for His glory, not for myself. It must be used for His kingdom, and I must multiply it. We must multiply it and be a faithful steward of what He has given us, so that He can trust us more, and it is for His kingdom and His kingdom alone. Shalom, praise the Lord. என் பேர் ஜெருஷாலினி. His Beauty, அவரின் அழகு. என்னை வந்துட்டு அந்த நிகழ்ச்சியை அழைத்திருக்கும் போது உண்மையிலே ரொம்ப பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துட்டு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சாட்சி சொல்றதுக்கு, நான் செய்த ஊழியங்கள், ப்ரீசன் மினிஸ்ட்ரி பற்றி அங்கே நடந்த சாட்சி சொல்றதுக்கு அந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு பெரிய பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருந்துச்சு. நிறைய பேர் வந்து எனக்கு பர்சனலா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, எனக்கு வாழ்த்து கூறியிருந்தாங்க. அந்த நிகழ்ச்சி பிற்பாடு அந்த மினிஸ்ட்ரி, எஸ்பெஷலி வந்து ப்ரீசன் மினிஸ்ட்ரி பத்தி கேள்வி கேட்டிருந்தாங்க, எப்படி நானும் அதை செய்திருக்கிறது. அது மட்டும் இல்ல, எல்லாருமே அந்த டீம் இருக்கிற எல்லாருமே வந்து என்னை நல்லபடியா ஆரம்பிச்சாங்க. எனக்கு ஒரு பெரிய ஒரு சொல்லுவாங்க, பெரிய ஒரு சப்போர்ட்டா இருந்தாங்க. பாஸ்டர் குடும்பம், அந்த மீடியா டீம் எல்லாருமே. ஸோ அந்த வேலையில எல்லாருக்குமே நான் நன்றி சொல்றேன். இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சி நீங்க படித்ததுக்கு இது ஆண்டவராலே முழுக்க முழுக்க எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் நான் நம்புகிறேன். ஸோ His Beauty, happy birthday, happy 1 year birthday. God bless you. His Beauty இந்த ஷோல வந்து
நான் பட்ட அனுபவங்கள், நான் கடந்து போன அனுபவங்கள் என்னன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எஸ்தர் அக்கா ரோனல் என்ன அப்ரோச் பண்ணப்ப நான் கொஞ்சம் தயங்கினேன். ஏன்னா எனக்கு அது நியூ எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. தென் ப்ரே பண்ணிட்டு நமக்கு தொடர்ந்து வந்து அந்த இது ஸ்டெப் பை ஸ்டெப்ஸ் 1 வீக் பிஃபோர் நம்ம ப்ரேயர் பண்றது, எஸ்தர் அக்கா ரொம்ப கைட் பண்ணாங்க என்ன இந்த விஷயத்துல. எஸ்தர் அக்கா என்ன ஹோஸ்ட் என்ன கைட் பண்ணாங்க. 1 வீக் பிளஸ் வி டூ அ ப்ரேயர் இந்த ஆன்லைன்ல நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம். தென் ஆன் த டே ஷோ ஆல்சோ ஐ ஃபீல் வெரி மோட்டிவேட்டட் பிகாஸ் த டீம் சரவுண்டட் மீ. ரொம்ப என்கரேஜ் வார்த்தையெல்லாம் ரொம்ப சொல்லிட்டு இருந்தாங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம். என்னன்னா நம்ம கூட இருந்து வேலை செய்யறவங்க வந்து நம்மளை என்கரேஜ் பண்றவங்களா இருந்தா நம்மளும் தொடர்ந்து முன்னேறி போகலாம். ஸோ அந்த வகையில வந்து 1 வீக் டீம் யூ ஆர் கிரேட், யூ டூயிங் அ கிரேட் ஜாப், தொடர்ந்து செய்யுங்க, கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்ப அதை கடந்து போகும்போது வந்து அந்த லைவ் ஷோ முடிஞ்சது. தென் முடிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஃபீட்பேக் எல்லாம் பார்த்து நானே ஆச்சரியப்பட்டுட்டேன். எனக்கு யாரெல்லாம் ஃபீட்பேக் பண்ணனா, திருமணமாகி பிள்ளைங்கள் உள்ளவங்க, மேபி நான் பேசுனது வந்து அவங்கள தொடப்பட்டு இருந்திருக்கலாம். ஸோ எனக்கு பர்சனல் மெசேஜ் எல்லாம் பண்ணாங்க. நான் அக்காட்டையும் இதை தெரியப்படுத்திருந்தேன். ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு, ரொம்ப பலன் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது மூலியமா நம்ம என்ன எடுத்துக்கிறதுனா, நம்ம வந்து இருக்கிற இடத்துலயே வந்து நம்ம ஊழி செய்த அப்படியே நம்ம பல தர ஊழியர்களை ஈடுபடும் போது இன்னும் அநேக மக்கள் வந்து இதுல வந்து பலன் பெறுறாங்கன்னு சொல்லிட்டு நான் சுவாசிக்கிறதுல. ஸோ ஹிஸ் பியூட்டி 1 வே, யூ டூயிங் அ கிரேட் ஜாப், தொடர்ந்து செய்யுங்க. கர்த்தர் உங்களையும் உங்களை ஊழியத்தையும் உங்க டீமையும் ஆசீர்வதிப்பாராங்க. Praise the Lord. I would like to share about what I experienced in His beauty program. That when I've been called to talk, to speak about the outer and inner beauty. So what I learned and what I experienced is when I share it out to many, people also called me and said that they are using what I said in his beauty program. So it is really blessed that I've been used as a vessel. First of all, I would like to congratulate Pastor Simbert and Sister Esther for this 1-year anniversary of His Beauty live show. Pastor, I'm so happy that in the program வந்து ரொம்ப successful போயிட்டு இருக்கு, and it is indeed a blessing for many others. எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போன வாட்டி கொடுத்ததுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். பிகாஸ் அந்த டைம்ல வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஷேர் பண்ண முடிஞ்சிச்சு, அண்ட் கற்றுக்கொண்ட விஷயங்கள் நான் வந்து ஷேர் பண்ண முடிஞ்சிச்சு. நிறைய லேடிஸ்க்கு, நிறைய பேருக்கு அது வந்து ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட எஃபர்ட், யுவர் ஹார்ட் ஒர்க்கிங், அட் த சேம் டைம் ஆண்டவருக்கு தான் அந்த மகிமை போய் சேரணும்னு செஞ்ச எல்லா காரியம், இட் வாஸ் சச் a very good experience for me and it was so uplifting. செகண்ட்லி, இதுல வந்து நான் என்ன கத்துக்கிட்டேன்னா, இந்த மாதிரி நீங்க வந்து எல்லா ஏஜ் உள்ள விமனும், எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களும் சரி, புதுசா கத்துக்கிறவங்களும் சரி, அவங்க எல்லாரும் நீங்க வந்து உங்க இடத்துல இப்படியாக வாய்ப்பு கொடுத்து அவங்கள பத்தி பேசுறதுக்கும் அவங்க செய்யற காரியத்தை பத்தி ஷேர் பண்றதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீங்க. சோ அந்த ஒரு ஹார்ட்டுக்கு may the Lord bless you. And in the program மூலமாக I have been blessed because I can see a lot of new faces. நீங்க எடுத்து முன்னுக்கு கொண்டு வரீங்க, new faces கொண்டு வரீங்க, so that people will know about them. So there is something good that I'm learning from this show. And also at the same time, when நம்ம ஷேர் பண்ணும்போது, when people say that they have been blessed, வந்து அது கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, and all the glory belongs to him alone. So இந்த டைம்ல நான் என்ன சொல்றேன்னா, Pastor Simbert, Sister Esther and the crew members, I wish that இன்னும் நிறைய நீங்க செய்யணும், இந்த ப்ரோக்ராம் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும், அதே நேரத்துல நிறைய பேர் இன்னும் ஆண்டரை பத்தி தெரியணும், நிறைய பேர் வந்து இந்த ப்ரோக்ராம் மூலியமாக ஆசீர்வதிக்கப்பட்டு அவங்க வாழ்க்கை வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணும் என்று நான் விசுவாசிக்கிறேன். All the best to you, and may God bless this program. God bless you. Wow, thank you so much. உங்களோட words really means to me. So
இன்னைக்கு இந்த நேரத்துல நான் வந்த அட்டென்ட் பண்ண ஒவ்வொரு கெஸ்ட்டுக்கும் நாங்க நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அண்ட் இன்னைக்கு வந்திருந்த ஒவ்வொரு கெஸ்ட்டுக்கிட்டையுமே ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு செக்மெண்ட்லயும் ஒவ்வொரு விஷயத்த நான் கத்துக்கிட்டேன். நான் பர்சனலா ரொம்ப கத்துக்கிட்டேன் அவங்ககிட்ட. அவங்க சொன்ன விதமா இருக்கட்டும், கடவுளோட வார்த்தையில எப்படி கடவுள் மேல அன்பு வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் அவங்க சொல்ற வேலையில அவங்கள்ட்ட இருந்து நான் ரொம்ப விஷயங்கள் கத்துக்கிட்டேன். அண்ட் நான் பிலீவ் பண்றேன், நான் எப்படி கத்துக்கிட்டனோ அதே போல நீங்களுமே கத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லா கெஸ்ட்டுக்குமே உங்களோட வேர்ட்ஸ்க்காக ரொம்ப 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 நன்றி. அண்ட் இன்னைக்கு இந்த பூவை பார்க்கும் போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒரு கார்டனுக்கு பூந்தோம்னாக்கா அந்த கார்டன்ல நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃப்ளவர்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கலர்ஸ், டிஃப்ரெண்ட் ஷேப்பா இருக்கும். ஸோ அந்த ஒவ்வொரு ஃப்ளவர்ஸும் ஒவ்வொரு யூனிக்னஸை கேரி பண்ணும். ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கு, அது ஒரு அழகா இருக்கும். ஒரு பூ ஒரு தன்மையை குறித்து பேசும். ஸோ இன்னைக்கு அதே போலதான் பெண்களாக இருக்கிற நம்ம ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதத்திலையும் நம்ம அழகானவர்களாக இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப் ஒரு யூனிக்னஸ் நம்மளுக்கு கேரி பண்ணுவோம். அதே போலதான் இன்னைக்கு கடவுள் எப்படி அந்த பூவை ஒரு மென்மையாக ஒரு அழகா பியூட்டிஃபுல்லா கடவுள் படைத்து இருக்கிறாரோ அதே போல பெண்களாகிய நம்மளையுமே ஆண்டு அவ்வளோ அழகாக படைத்திருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அந்த பூலாம் அந்த ஃப்ளவர்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னா அது அந்த கார்டனர் கையில இருக்கு. அந்த கார்டனர் எவ்வளோ அழகா டேக் கேர் பண்ற விதமா இருக்குது. அதுக்கு தேவையான தண்ணி ஊத்தணும். ஸோ அதை அவ்வளோ அழகா டேக் கேர் பண்ணிக்கிறாரு. அதே போலதான் இன்னைக்கு நம்மளையுமே பெண்களாக இருக்கிற நம்மளையுமே இன்னைக்கு நம்மள படைத்த கடவுள் இன்னைக்கு நம்மள அவ்வளோ அழகா பார்த்து கொண்டு இருக்கிறார். அவ்வளோ அழகா நம்மள வர்ணிச்சு கொண்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ஒரு கார்டனரே ஒரு ஃப்ளவரை அவ்வளோ அழகா பார்த்துக்க முடியும்னா இன்னைக்கு நம்மள படைத்த தேவன் இன்னும் எவ்வளோ அழகா எவ்வளோ கேர்ஃபுல்லா நம்மள ஹேண்டில் பண்றவராக இருக்கிறாரு. ஆமென். சோ இன்னைக்கு இந்த பொக்கே இன்னைக்கு எல்லா பெண்களோட சார்பாவும் இன்னைக்கு நம்ம மத்தியில வந்திருக்கிற கெஸ்டுக்கு நம்ம கொடுக்க போறோம். சோ நான் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். இன்னைக்கு நம்ம மத்தியில வந்திருக்கிற கெஸ்டை இன்வைட் பண்றதுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். and it is my pleasure to greet our guests, Pastor Grace Janier. Hi, Pastor. Hello, Lina. Welcome, so good Pastor. to see you. I'm Thank so you, happy. Beautiful flowers indeed. ஆமா, Pastor. உங்கள மாதிரி ரொம்ப அழகா இருக்கு, Oh, Pastor. thank you, Lina. So, thank you for ரொம்ப ஐஸ் coming. வைக்கிறீங்களா? Thank you for coming, Pastor. Thank You're you so welcome, much. you're உங்களோட welcome. டைம் நீங்க விட்டு இன்னைக்கு நம்மளோட ஷோக்கு வந்ததுக்காக ரொம்ப Yeah. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், Pastor. So உங்களை பத்தி கொஞ்சம் ஒரு இன்ட்ரோடக்ஷன். நம்ம மத்தியில அநேக பெண்கள் இருக்காங்க. So உங்களை பத்தி ஒரு ஷார்ட் இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க, Pastor. Okay. Of course, கடைசியா நான் என்னோட பர்சனல் டெஸ்டிமனி நான் சொல்லுவேன் கண்டிப்பாக. இப்போ நான் ஒரு பாஸ்டரா இருக்கிறேன். நான் செராஸ்ல இருந்து வந்திருக்கிறேன். will carry on from here. Okay. Sure, Pastor. கண்டிப்பா, Pastor. So thank you, Pastor. இன்னைக்கு நம்மளுக்கு என்ன கத்து கொடுக்க வந்திருக்கீங்க, Pastor? இன்னைக்கு நம்ம மத்தியில அநேக பெண்கள் நம்ம மத்தியில பார்த்து கொண்டு இருக்காங்க. அநேக வாலிப பிள்ளைகள் இருக்காங்க. சோ இன்னைக்கு நம்மளுக்கு என்ன ஸ்பெஷலா இன்னைக்கு நம்மளுக்கு கத்து கொடுக்க வந்திருக்கீங்க, Pastor? சோ அத பத்தி கொஞ்சம் இன்னைக்கு நம்ம பாப்போமா, Pastor? Okay. Actually நான் இன்னைக்கு என்ன பேசலாம்னு இருக்கேன்னா, it's about the characteristics of a godly woman who goes to church, who are spiritual. அதே சமயத்துல common woman, மேபி நீங்க சபைக்கு போகாம இருக்கலாம். நீங்க மேபி நீங்க கிறிஸ்தவங்க இல்லாதவர்களாகவும் இருக்கலாம். உங்களுக்காகவும் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கிறேன். எனிதிங்? சொல்லுங்க, Pastor. ஓகே. ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இது என்ன, இது நம்மள குணசாலியான ஒரு பெண்ணை குறித்து நான் பேச போறேன். நான் குணசாலினா குணம். ஓகே, நமக்குள்ள இருக்கிற நல்ல குணங்கள். ஓகே, அது ஒரு பெண்ணின் குணம். அப்புறம் நமக்குள்ள இருக்கிற பண்பு. குணம்னா பண்பு. அப்புறம் நல் நடத்தை, அதுவும் பெண்ணுக்களுக்கு பொருத்தமா இருக்கிறது. ஸோ இதுல நம்ம பார்க்க வேண்டிய சில காரியங்கள் என்னன்னா, முதல்ல இண்டஸ்ட்ரியஸ் உமன் அப்படின்னா கடின ஒரு உழைப்பாளியான ஒரு பெண். லைக் லீனா. ஏன்னா அவங்க
அவங்க நல்ல ஒரு டாக் ஷோல பேசுறாங்க, ஒரு பிள்ளைகளுக்கு தாயா இருக்கிறாங்க, ஒரு ஒய்ஃபா இருக்கிறாங்க, வேலை செய்யறாங்க வேற. ஸோ அவங்க வந்து ஒரு சர்ச்ல ஆக்டிவா இருப்பாங்க கண்டிப்பா. ஸோ அவங்க வந்து நல்ல ஒரு உழைப்பாளி அவங்க. அதே போல நம்மள மத்தியில இருக்கிற நிறைய பெண்கள் நல்லா உழைக்கிறீங்க, நல்லா படிச்சிருக்கிறீங்க, நல்லா உழைக்கிறீங்க, நல்ல தாயா இருக்கிறீங்க, நல்ல ஒரு தாய் தகவனுக்கு நல்ல ஒரு பிள்ளைகளா இருக்கிறீங்க. ஸோ அதனால நமக்குள்ள என்ன இருக்கணுமா, இண்டஸ்ட்ரியஸ், வி மஸ்ட் பி இண்டஸ்ட்ரியஸ் உமன், நல்ல உழைப்பாளியான ஒரு பெண்ணாக இருக்கணும். அது மட்டும் இல்ல ப்ரூடென்ட். ஓகே, ப்ரூடென்ட்னா என்னன்னா விவேகம். விவேகம்னா என்ன சொல்லலாம், ஒரு புத்தியுள்ள ஒரு ஸ்திரியா இருக்கணும். நமக்கு நல்லா திங்க் பண்ணணும். நம்ம வந்து திடீர்னு அந்த கோபத்தை நம்மளுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. திடீர்னு கோபம் வரும்போது அது வந்து ரொம்ப இட் பிரிங்ஸ் டிசாஸ்டர் டு அவர் லைஃப். ஸோ அதனால நம்மளுக்குள்ள விவேகம் இருக்கணும், அமைதி இருக்கணும். அந்த விவேகம் வரும்போது நம்ம திங்க் பண்ண முடியும் நம்மளால. ஓகே நான் ஓகே தேங்க்யூ லீனா. அப்புறம் அதுக்கு அடுத்தது வாய்ஸ். we have to be wise woman. ஓகே, வாய்ஸ் womanனா நல்ல ஞானம் இருக்கணும் நம்மளுக்குள்ள. ஞானம் எல்லா விதத்திலும் நமக்கு ஞானம் இருக்கணும். ஓகே, எக்ஸாம்பிள் குடும்பத்துல வந்து ஒரு சண்டை அந்த மாதிரி வரும்போது we must use our wise, we must be wise. ஞானமா நம்ம நடந்துக்கணும். ஒரு குடும்பத்துல சண்டையா அது எப்படி நம்ம தீர்த்து வைக்கிறது அப்படின்னு நம்ம திங்க் பண்ணி செய்யணும். அதே சமயத்துல நம்மளுக்குள்ள இந்த கம்பேஷனட் attitude இருக்கணும். we must be very compassionate. ஒரு இரக்கமுள்ள ஒரு ஸ்திரியா இருக்கணும். நம்ம ஒருத்தங்களுக்கு வந்து கஷ்டப்படுறாங்களா, சாப்பாடு இல்லையா, அவங்களுக்கு வீட்டுல ஒன்றும் இல்லையா, நம்ம வந்து அந்த இரக்கம் வரணும். நம்மளுக்கு போய் அவங்களுக்கு உதவி செய்யணும். அப்படி யாராவது செய்திருக்கீங்களா லீனா? அந்த மாதிரி செஞ்சிருக்கீங்களா? ஓகே, அது மட்டும் இல்ல we must be a dignified lady. அப்படின்னா என்னன்னா நல்ல ஒரு கௌரவமுள்ள ஒரு ஸ்திரியா இருக்கணும். நம்ம கௌரவம் அப்படின்னு சொன்னா நிறைய விதத்துல நம்ம கௌரவமா இருக்கலாம். நம்ம ட்ரெஸ்ஸிங்ல கௌரவமா நடந்துக்கலாம், நம்ம பிஹேவியர்ல கௌரவமா நடந்துக்கலாம், மற்றவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப்ல கௌரவமா நடந்துக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வந்து கிடைக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது. நம்ம ஸ்திரீகள் மத்தியில, நம்ம லேடிஸ் மத்தியில இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது மட்டும் இல்ல we must be kind to others. மற்றவங்களுக்கு நம்ம தயவு காட்டணும். நம்ம எப்போதும் நம்மளுடைய அந்த எரோகனா இருக்கக்கூடாது. we must be very kind. மற்றவங்க கஷ்டப்படுறாங்களா உதவி செய்வோம், மற்றவங்களுக்கு ஒரு தேவை இருக்கிறதா நம்ம மனம் இறங்கி போகணும் அவங்களுக்கும். நம்ம வந்து நம்ம அந்த ஸ்டே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஸ்டேட்டஸ் இதுதான், என்னோட ஸ்டாண்டர்ட் இதுதான், நான் கீழே இறங்க மாட்டேன் அப்படி நினைக்க கூடாது. we must be kind. ஏன் இதெல்லாம் நான் சொல்றேன்னா we must be a very good character woman. ஸோ இதெல்லாம் இதுல இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தோம்னா ட்ரஸ்ட்வர்தி, நல்ல ஒரு நம்பிக்கையுள்ள ஒரு லேடியா இருக்கணும். நம்ம மற்றவங்க நம்மள வந்து நம்பணும், எல்லா விஷயத்திலையும் நம்மள நம்பணும். பண விஷயத்திலையா, இல்ல கோல், ஓகே கோல் வந்து அந்த விஷயத்திலையா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். கம்பெனில கணக்கு விஷயத்திலையா, ஐயோ an accounts எக்ஸிக்யூட்டிவ், ஐயோ an accountant, இல்ல நீங்க ஒரு டாக்டரா, நம்மள நம்பி வராங்களா. ஸோ நம்ம என்ன செய்யணும், நமக்குள்ள இருக்கிற அந்த நம்பிக்கையை மற்றவங்களுக்கு நம்ம காண்பிக்கணும். இன்னொரு காரணம் என்னன்னா ஃப்ரூட்ஃபுல். ஆக்சுவலி நிறைய இருக்குது கிறிஸ்டியன்ஸ்ல. ஸோ ஐம் ஜஸ்ட் டெல்லிங் கொஞ்சம் தான். ஓகே, ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கணும். அப்படின்னா நம்ம பலனுள்ள ஒரு ஸ்திரியா இருக்கணும். பலனுள்ளதா இருந்தா we must be very fruitful in everything that we do. நம்ம கையிட்டு செய்யற காரியங்கள் எல்லாமே ஒரு பலன் அளிக்கிறதா இருக்கணும். மற்றவங்களுக்கு ஒரு பிளெஸிங்கா இருக்கணும். மற்றவங்க வந்து அதை குறித்து பார்த்து அவர்கள் ஆசீர்வதிக்கப்படணும். அவங்க நம்மளை குறித்து அவங்க they must be proud of us. ஸோ இந்த பெண்ணா, இந்த லேடியா அப்படின்ட்டு அவங்க வந்து அவங்களுக்குள்ள ஒரு நல்ல எண்ணம் வரணும் நம்மளை குறித்து. அதனால இது just a few things that I was sharing with you. ஒரு நல்ல ஒரு குணசாலியான ஒரு பெண்ணை குறித்து நான் சில காரியங்கள் நான் சொல்லியிருக்கேன். இந்த குணசாலியான பெண் வந்து எல்லாருக்கும் இதை இணையும். ஓகே, நீங்க சர்ச்சுக்கு போறவங்களா இருக்கலாம், சர்ச்சுக்கு போகாம இருக்கிறவங்களும் இருக்கலாம். ஆனா இது கண்டிப்பா உங்களுக்கு பொருந்தும்.
Okay, Lena? Yes, Is it, Pastor. I think so far I'm okay. ஓகே பாஸ்டர், ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க. இன்னைக்கு பெண்களாக இருக்கிற நம்மளுக்கு கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. பாஸ்டர் சொன்னது போல தான் நம்ம வந்து எப்படி இருக்கிறோம், மற்றவங்கள்ட்ட நம்ம எப்படி நடந்துக்கிறோன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. பாஸ்டர் ரொம்ப அழகா சொன்னாங்க. நான் நம்புறேன் இன்னைக்கு அநேக பெண்கள் நம்ம மத்தியில இருப்பீங்க. ஸோ கேரக்டர் ஆனது, நம்மளோட குணமானது ரொம்ப 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 முக்கியமா இருக்குது. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோமோ அதைத்தான் மற்றவங்க நம்மளுக்கிட்டையும் நம்மள்ட்ட நடந்துக்குவாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கிட்ட அவரோட அன்பை காட்டி இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம அவரை விட்டு தூரமா போனாலுமோ, நம்ம அவரை தேடாம இருந்தாலும் அவர் அவரோட அன்பை ஸ்டில் நம்மள்ட்ட காமிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாரு. அதே போலத்தான் இன்னைக்கு நம்மள பிடிக்குதோ இல்லையோ மற்றவங்கள்ட்ட நம்மளோட அன்பை நம்ம காத்திக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு கடவுளோட அன்பை நம்ம காட்டுற வேலையில அவங்களும் மாறுறதுக்கு ஹை சான்சஸ் இருக்கு. ஆமென். Thank you பாஸ்டர், ரொம்ப ரொம்ப அழகா சொன்னீங்க பாஸ்டர். அந்த கேரக்டர் பத்தி நம்ம ஒரு பெண்ணா இருந்தோம்னா நம்ம எப்படி இருக்கணும் ரொம்ப அழகா சொன்னீங்க பாஸ்டர். சோ பாஸ்டர், இன்னைக்கு இங்க ஒரு அழகான ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்குது. இத இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பாஸ்டர்? இது நான் அலங்கரிக்க போறேன் நானு. வாவ், இது எடுத்து மேல வைப்பா பாஸ்டர். கிறிஸ்மஸ் இன்னும் 2 மாசம் இருக்குதா, 2 மாசம் கிட்ட இருக்கு. இருந்தாலும் இத ஒரு அலங்கார ஒரு நல்ல ஒரு அழகுபடுத்தி எதுல வச்சு அழகுபடுத்துறேன்னு நாங்க காண்பிக்கிறோம். ஓகே, இது நான் என்ன யோசிச்சிருந்தேன்னா, ரீசைக்கிள் ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, நம்ம வீட்டுல நிறைய இருக்கும். ஏன்னா கிறிஸ்மஸ் வருது, வீட்டை நல்லா அலங்கரிப்போம், நம்ம ஸ்ப்ரிங் கிளீனிங் பண்ணுவோம். நம்ம அந்த டைம்ல முதல்ல வீச வேண்டிய காரியங்க என்ன தெரியுமா? டாய்ஸ். அந்த டாய்ஸ்ல நல்ல நல்ல டாய்ஸ் இருக்கும். சில டாய்ஸ் எல்லாம் பாவிக்கலாம். அப்புறம் இயரிங்ஸ் இருக்கும். பெண்களாக நம்ம என்ன செய்வோம், இப்போதான் அந்த இயரிங்க மாத்திக்கிட்டே இருப்போம் நம்மலாம். அது நம்மளோட ஹேபிட் ரெடிலாம். அப்போ ரீசைக்கிள் ஐட்டம்ஸ் மற்ற காரியங்க காஸ்டியூம் ஜுவல்லரிஸ் அதையும் பாவிக்கலாம் நம்ம. காஸ்டியூம் ஜுவல்லரிஸ், அப்புறம் கீ செயினும் இட்ஸ் ரீசைக்கிள் ஐட்டம். ஏன்னா ஆஃப்டர் சம் டைம் நம்ம தூக்கி வீசிட்டு வேற கீ செயின் வாங்கிக்குவோம். நம்ம நிறைய சுவீனி ஐட்டம்ஸ் இருக்கும் நம்ம வீட்டுல. சோ அதெல்லாம் நம்ம இப்ப இந்த கிறிஸ்மஸ்க்கு ஸ்ப்ரிங் கிளீனிங் பண்றோம்ல, நம்ம என்ன செய்யலாம், அது வீச வேண்டாம். அதை எடுத்து என்ன செய்யலாம், இங்க டெக்கரேட் பண்ணலாம் இந்த ட்ரீல. சோ அது வேஸ்ட் ஆகாது. நம்ம காசும் செலவு பண்ண வேண்டியது இல்லை. ஆக்சுவலி நான் ஒரு காசு செலவு பண்ணவே இல்லை. இது பழைய ட்ரீ. என்னோட சுவீனி ஐட்டம்ஸ் எல்லாம் நான் கலெக்ட் பண்ணது எல்லாம் ரீசைக்கிள் ஐட்டம்ஸ். ஸோ நான் செலவு பண்ணல. ஸோ அதனால நான் உங்களுக்கும் சொல்றேன். உங்களால முடிஞ்சா ஓகே, ட்ரை பண்ணி பாருங்களேன். ஒரு வருஷம் நீங்க போய் கடையில போயிட்டு அந்த டிஐஒய்ல போயிட்டு அப்படியே அள்ளுவீங்க, அப்படியே டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ்லாம். இதுக்கே நம்மளோட காசெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். அதேதான். இன்னைக்கு நம்ம வேற ஒரு காரியம் நம்ம இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே, இந்த மாதிரி வருதா அப்படின்ட்டு. ஸோ இன்னைக்கு பாஸ்டர் நம்மளுக்கு வித்தியாசமா நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ கிறிஸ்மஸும் நம்மளுக்கு நெருங்கிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம இப்பயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ கேர்ள்ஸ், உங்க வீட்டில் நீங்க யூஸ் பண்ணாத இயரிங்ஸ் ஏதாச்சும் விஷயங்கள் நீ வச்சிருக்கீங்களா, அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க, தூக்கி வீச வேண்டாம், மற்றவங்க கொடுக்க வேண்டாம். நீங்க உங்க வீட்டுக்கு கிறிஸ்மஸ் ட்ரீக்கு நம்ம டெக்கோ பண்ணலாம். Start putting the thing. Okay, Pastor. நீங்க மேல வச்சிருக்கீங்களா? yeah. மேல. Okay, Pastor. Yeah. இது பாருங்க, இது it's a key chain. It's a Bible key chain. இது அப்படியே இருந்துச்சு. So I'm going to use this. ஓகே பாஸ்டர், இப்போ நம்ம இதை நம்ம டெக்கரேட் பண்ற வேலையில பாஸ்டர், ஸோ ப்ரேயர் இஸ் ஹவ் இம்பார்ட்டன்ட் பாஸ்டர் நம்மளுக்கு? ப்ரேயர், ஓகே, ப்ரேயர் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு.
ஓகே, நம்ம வந்து ஒரு குணசாலியான ஒரு பெண்ணா இருக்கும்போது நமக்கு ஜெபம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்குது. Yes. நம்ம வந்து உபவாசம் பண்ணி நம்ம ஜெபம் பண்ணலாம். ஓகே, இன்னும் நிறைய காரியங்கள் செய்யலாம் ஜெபத்துல. ஆனா அந்த ஜெபத்துல இருந்து ஒரு காரியம் நான் பேச விரும்புறேன். இப்படி நம்ம ஜெபம் செய்யறது டிஃப்ரெண்ட் வேஸ் டு ப்ரே. தட் மீன்ஸ் இட்ஸ் a posture சொல்லுவாங்க. இது எப்படி நம்ம ஜெபிக்கிறதுன்ட்டு நம்ம என்ன செய்யலாம், கொஞ்சம் உட்காந்துருக்கோம்ல நம்ம இந்த மாதிரி உட்காந்து நம்ம ஜெபம் செய்யலாம். சிட் அண்ட் ப்ரே. தாவீது ராஜா வந்து அவரு தேவனுக்கு முன்பாக போகும்போது அவர் உட்கார்ந்து ஜெபம் செய்தாராம். ஓகே, இதுக்கெல்லாம் வசனம் இருக்கு. இதெல்லாம் நான் சொந்தமா செஞ்சது இல்ல, வசனம் இருக்குது நம்மளுக்கு. அப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது அப்படின்ற வசனமும் இருக்குது. அப்ப நம்ம நின்னும் நம்ம ஜெபம் செய்யலாம். இன்னொரு காரியம், we can walk, நடந்து. நம்ம ப்ராஃபட் எலியா பார்க்கும்போது எலியா வந்து இங்கும் அங்கும் உலாவி, அப்படின்னா உலாவின்னு சொல்லும்போது நடந்து அப்படின்னு போட்டிருக்குது. சோ அது வந்து நடந்தும் நம்ம ஜெபம் செய்யலாம். இன்னொரு காரியம் வந்து bow down. bow downனா தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு ஜெபிக்கிறது. அது வந்து மோசே செய்தார் அந்த மாதிரி. அந்த வசனம் அப்படியே போட்டிருக்கிறாங்க. bow down ஒண்ணு, ஓகே, குனிந்து ஜெபிக்கிறது. இன்னொன்னு வந்து hands up in worship, கைகளை உயர்த்தி நம்ம ஜெபிக்கிறது. இது சாலமோன் ராஜா வந்து கைகளை இந்த மாதிரி உயர்த்தி அவரும் ஜெபம் செய்தாரு. இன்னொரு 6வது காரியம் என்னன்னா நீல். அப்படின்னா நமக்கு வந்து சாட்சியா இருக்கிறது வந்து நம்ம இயேசு கிறிஸ்து தான். எல்லா விஷயத்திலும் அவர் தான் நமக்கு சாட்சி. அவர் என்ன பண்றாரு பாருங்க, இயேசு முழங்கால் படியிட்டு அப்படின்னு வசனம் இருக்கிறது. அவரே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கிறாரு பாருங்களேன். சோ அந்த ஒரு இதுவும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. சோ நம்மளும் இந்த முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம். நீங்க நம்மளுடைய வாழ்க்கையில நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் பார்க்கும்போது இது மாதிரி முழங்கால் படிட்டு ஜெபிக்கும் போது அதுல ரொம்ப வல்லமை இருக்குது. அதுல ஒரு தனி விசேஷித்த வல்லமை இருக்குது அதுல. ஓகே, அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து 7வது காரியம் வந்து ப்ரோஸ்ட்ரேட். ப்ரோஸ்ட்ரேட்னா லைங் டவுன், அப்படின்னா சாஷ்டாங்கமாக. சன்ஸ்கிரிட் பேசுறேன்னு நினைச்சுக்கீங்களா? இல்ல, சாஷ்டாங்கமாக சொன்னா ஜோஷுவா என்ன பண்றாரு பைபிள்ல, ஜோஷுவா முகம் குப்புற விழுந்து, அப்படின்னா படுத்து கீழே விழுந்து ஜெபிக்கிறாரு. சோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் இப்படிலாம் இந்த 7 வகையாக நம்ம ஜெபிக்கும் பொழுது அதுல வந்து நிறைய ஒரு மாற்றங்கள் உண்டு, வெற்றி உண்டு, ஒரு விடுதலை உண்டு, வல்லமை உண்டு, நம்மளுக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கும் அந்த மாதிரி ஜெபிக்கும் பொழுது. நீங்க எங்க இருந்தாலும் ஜெபிக்கலாம். ஆபீஸ்ல உட்கார்ந்து இருக்கிறீங்களா, ஜெபிக்கலாம். இல்ல பஸ்ல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்களா, ஜெபிக்கலாம். இல்ல நீங்க வேற எங்கேயாவது உங்க பெட்ல உட்கார்ந்து இருக்கீங்களா, நீங்க ஜெபிக்கலாம். அப்படியும் அப்புறம் வந்து நீங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி இங்கேயும் அங்கேயும் நடக்கிறீங்களா, இருக்குதானே அந்த மாதிரி சூழ்நிலை, அந்த டைம்ல நீங்க ஜெபிக்கலாம். நான் வாக்கிங் போகும்போது கூட நான் வந்து ஜெபிச்சு இருக்கிறேன். ஜாகிங் போறோம்ல, ஜாகிங் போகும்போது வாக்கிங் போறோம்ல, அந்த டைம்ல கூட பிரிஸ் வாக்கிங், அந்த டைம்ல நான் ஜெபித்து இருக்கிறேன். அது ஒரு மாற்றம் எனக்குள்ள, ஒரு தனி ஒரு மாற்றம் இருக்குது. சோ அந்த மாதிரி நீங்க நிறைய வேலையில நீங்க இப்படி ஜெபிக்கலாம். சபையில போயிட்டு நீங்க ஜெபிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம். ஓகே, பிரேயர் மீட்டிங் வைப்பாங்களே சபையில, அந்த டைம்ல நீங்க இதெல்லாம் நீங்க கண்டினியூ பண்ணி நீங்க ஜெபிக்கலாம். ரொம்ப அழகா சொன்னீங்க பாஸ்டர். ப்ரேயர் வந்து நம்ம வாழ்க்கையில வந்து எவ்வளவு முக்கியம்னு பாஸ்டர் ரொம்ப அழகா சொன்னாங்க. அண்ட் அதுக்கு வேஸ் இருக்கு, எப்படி எப்படிலாம் நம்ம ஜெபிக்கலாம்னு சொல்லி பாஸ்டர் ரொம்ப 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 அழகா சொன்னாங்க. இன்னைக்கு பெண்களாக நம்மளுக்கு ஒரு வெப்பன் சொன்னாலே ப்ரேயர் தான் நம்மளுக்கு ஒரு வெப்பனா இருக்குது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அநேக சூழ்நிலைகளை நம்ம கடந்து போவோம், அநேக சிச்சுவேஷன் கோத்ரூ பண்ணுவோம். இன்னைக்கு யாருமே நம்மளுக்கு இல்லாதது போல நம்ம ஃபீல் பண்ணுவோம். இந்த நேரத்துல வந்து இன்னைக்கு நம்ம வந்து உட்கார்ந்து ஜெபிக்கிற வேலையில ஒரு பீஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஆண்டவர் நம்மளுக்கு இருக்கிறாரு. இன்னைக்கு யார் இல்லாட்டினாலுமே தேவன் நம்மளோடு இருக்கிறாரு. அவரை நம்மளை பலப்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. இன்னைக்கு நம்மளோட கவலைகள் எல்லாத்தையுமே அவர் எடுத்து போடுறவராக இருக்கிறாரு. சோ நம்ம வாழ்க்கையில பிரேயர் ஆனது ரொம்ப 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 முக்கியமாக இருக்கிறது. சோ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோமா? இன்னைக்கு அநேக பெண்கள் நம்ம மத்தியில இருப்பீங்க, அநேக வாலிப பிள்ளைங்க நம்ம மத்தியில இருப்பீங்க.
இருப்பீங்க. நம்ம வாழ்க்கையில ஏதாச்சும் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்களா? ப்ரே பண்ணுங்க. பிரேயர்ல எல்லாமே நடக்கும். அவதான பாஸ்டர், இன்னைக்கு ஜெபிக்கிற வேலையில இன்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது கண்டிப்பா அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கடவுள் நம்மளுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறாரு. அவதான பாஸ்டர். சோ பாஸ்டர், நம்மளோட செக்மெண்ட்ல ஒவ்வொரு செக்மெண்ட்ல வந்து நம்ம ஒரு சாங் இன்ட்ரோடக்ஷன் கொடுப்போம். அதே போல இன்னைக்கு நான் ஒரு லோக்கல் சாங் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்க போறேன். சோ இன்னைக்கு நம்ம ஒரு லோக்கல் சாங் திரும்பி நம்ம கொண்டுட்டு வர போகிறோம். சாங் டைட்டில் என்னன்னு பார்த்தோம்னாக்கா எல் ஷடாய் சர்வ வல்லவர், written by Pastor Sinu Shan. So this song is all about my El Shaddai, the Almighty God who is powerful enough to meet all our needs. இன்னைக்கு நம்மளோட நீட்ஸ் எல்லாத்தையுமே அவர் பார்த்து கொள்கிறவராக இருக்கிறார். இந்த பாடல் வந்து அதை பத்தி மெயினா வந்து அது குறிக்குது. So here we go. அந்த பாடலை நம்ம கேட்போமாக. உள்ளம் கொண்டவரே, தாங்கியே துணை செய்தீரே, என்னில் தாய் உள்ளம் கொண்டவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ரூயி என்னை காண்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ரூயி என்னை காண்பவரே. ஒன்றும் என் வாழ்வில் இல்லையே, நிறைவே நீர் வரும் வேளையில். குறை ஒன்றும் என் வாழ்வில் இல்லையே, நிறைவே நீர் வரும் வேளையில். நீரே என் நிறைவானவர், என்னில் நிரந்தரமாய் வல்லவரே, எல் ரூயி என்னை காண்பவரே. எல் ஷடாய் சர்வ வல்லவரே, எல் ரூயி என்னை காண்பவரே. So guys, பாட்டு எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்குல்ல? கண்டிப்பா நம்மளோட லோக்கல் சாங்ஸ் இன்னும் நிறைய சாங்ஸ் நம்மளோட லோக்கல் சாங்ஸ்ல இருக்கு. இந்த பாட்டுலாம் வந்து அதோட மீனிங் நம்ம பார்த்தோம்னாக்கா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இன்னைக்கு இந்த பாடலோட மீனிங், இன்னைக்கு நம்ம எவ்வளோதான் பிரச்சனைகளை சந்திச்சாலும் எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நம்மளுக்காக நிற்கிறார். நம்மளோட பிரச்சனைகளை அவர் பார்த்து கொள்கிறவராக இருக்கிறாரு. ஸோ இதே போல இன்னும் நிறைய லோக்கல் சாங் இருக்கு. அந்த லோக்கல் சாங்ஸ் எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுங்க. நான் இதோட ஃபுல் வீடியோ நீங்க பார்க்க போறீங்கன்னா கீழே லிங்க்ல இதோட ஃபுல் வீடியோ லிங்க் போடுவாங்க. கீழே காமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஃபுல் லிங்க் போடுவாங்க. ஸோ அந்த லிங்கை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதோட ஃபுல் வீடியோ உங்களால பார்க்க முடியும். ஸோ மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்மளோட லோக்கலோட சாங் கிறிஸ்டியன் சாங்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்தது வந்து இன்னைக்கு பாஸ்டர் வந்து இன்னைக்கு நம்ம ரீசைக்கிள் திங்ஸை வச்சு எப்படி இந்த நம்மளோட வீட்டில் உள்ள கிறிஸ்மஸ் ட்ரீக்கு சிம்பிளா ஒரு டெக்கோ பண்ணலாமா அந்த மாதிரி நம்மளுக்கு அழகா கத்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பிரேயர் பத்தி ரொம்ப 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 அழகா சொன்னாங்க. சோ அடுத்தது இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பாஸ்டர் நம்மளுக்கு கத்து கொடுக்க போறாங்க. என்னன்னு சொல்லி நம்ம பாப்போமா? சொல்லுங்க பாஸ்டர். அடுத்தது அடுத்தது வந்து இது பெண்களுக்குரிய ஒரு காரியமா இருக்கிறது. biblical and academic knowledge அப்படின்னா biblical சொன்னா வேதாகம அறிவு. ஸோ நமக்கு வேதாகம அறிவு இருக்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கிறது. நம்ம வந்து கிறிஸ்தவர்களா இருக்கிறோம், ஆனா சில பேர் ஏதாவது ஒரு
கொஸ்டின் கேட்குறாங்க. நம்மளுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியணும். நம்ம திருன்னு முடிக்க கூடாது, நம்ம ஆன்சர் பண்ணணும் அவங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, சர்ச்சுக்கு போகாதவங்க மற்றவர்கள் கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்களுக்கு கூட நான் சொல்றேன், நான் எப்படி நீங்க அகாடமிக் நாலேஜ் நீங்க வந்து நீங்க அதை பத்தி நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்ட்டு. ஓகே, இந்த வேதாகம் அறிவு வந்து நம்மளுக்கு அதிகரிக்கணும்னா சர்ச்சுக்கு போற லேடிஸ் வந்து ஓகே, எப்படி நீங்க வந்து பைபிளை பத்தி நல்லா தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா, ரீட் யுவர் பைபிள் எவ்ரி டே. நம்ம கண்டிப்பா படிக்கணும். நீங்க படிக்கிறீங்களா? ஓகே, நம்ம பைபிள் படிக்கணும் கண்டிப்பா. நான் ஒவ்வொரு நாளும் நான் பைபிள் படிப்பேன். நான் ஆல் மை லைஃப் நான் படிச்சுட்டு தான் இருக்கிறேன். எத்தனை தடவை ஃபியூ டைம்ஸ் நான் பைபிளை படிச்சே முடிச்சுட்டேன் நான். ஸோ இன்னும் நான் படிச்சுட்டு இருக்கிறேன் நான். அது மட்டும் இல்லை, நம்ம சர்ச் சர்வீஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணக்கூடாது. தயவு செய்து சபைக்கு போங்க. நீங்க போறீங்க தானே? இல்லைன்னா போகலன்னா பாஸ்டர் அடி கொடுப்பாரு. சர்ச்சுக்கு போங்க. ஏன்னா சர்ச்சுக்கு போறதுனால அங்க பிரசங்கம் ஓடிட்டு இருக்கோம், பைபிள் ஸ்டடி இருக்குது நமக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம அங்கே போயிட்டு நம்ம கற்றுக்கலாம் நம்ம. ஸோ அது மட்டும் இல்லை, நீங்க வந்து சர்மன் வந்து கேளுங்க. யூடியூப்ல போய் சர்மன்லாம் நீங்க போட்டு கேட்கலாம். ஓகே, யூடியூப் பார்த்து நீங்க படிச்சுக்கலாம் நிறைய காரியங்க. சோஷியல் மீடியால நிறைய ஓடுது, சர்மன் ஓடுது, அட்வைஸ் ஓடுது, மோட்டிவேஷன் ஓடுது, பைபிள் நாலேஜ்லாம் ஓடுது. ஸோ அதெல்லாம் வேணும் செய்யலாம், அங்கே கூட படிச்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, ஆன்லைன்லயும் நீங்க படிக்கலாம். பைபிள் ஸ்கூல், ஓகே, பைபிள் ஸ்கூல்லையும் நீங்க போய் படிக்கலாம். நீங்க ஊழியத்துக்கு போனோமா, பைபிள் ஸ்கூல்லையும் நீங்க போய் படிக்கலாம். லீனா, நான் மறந்துட்டேன் லீனா, பைபிள் ஸ்கூல் சொன்னோன்னு எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது. எனக்கு மணி ஆச்சு, நான் பைபிள் ஸ்கூலுக்கு போனோம். இன்னும் நம்மளுக்கு ஷோ முடியலையே. Never mind, I'll make myself to go. பைபிள் ஸ்கூல் போறீங்களா? ஏன் பாஸ்டர்? நான் படிக்க போறேன். நீங்க இந்த வயசுலயே படிக்கிறீங்களா பாஸ்டர்? வாவ் கேர்ள்ஸ், பாருங்க கேர்ள்ஸ், பாஸ்டர் இந்த வயசுலயும் பைபிள் ஸ்கூல் படிக்க போறீங்க. நான் சர்டிபிகேட் படிச்சு முடிச்சிட்டேன், டிப்ளோமா படிச்சு முடிச்சிட்டேன். அப்புறம் டிப்ளோமா முடிஞ்சு பேச்சுலர் ஆஃப் தியாலஜி, பேச்சுலர் படிச்சு முடிச்சிட்டு மாஸ்டர்ஸ் படிக்கிறேன் இப்ப. வாவ், பாத்தீங்களா, இன்னைக்கு வந்து நம்ம பைபிள் ஸ்கூல் படிக்கிறதுக்கு ஏஜ் டசன்ட் மேட்டர். ஏஜ் நம்மளுக்கு வந்து ஒரு மேட்ரே இல்லை. எந்த வயசா இருந்தாலுமே நம்ம போய் இன்னும் கடவுளை பத்தி இன்னும் நம்ம வந்து ஃபுல்லா நம்ம தெரிஞ்சுக்கலாம். பைபிள் ஸ்கூலுக்கு போங்க, யாருக்கெல்லாம் ஆசையா இருக்கா போங்க, நம்ம போலாம், படிக்கலாம், கத்துக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்களை பிபிலிக்கலியா நம்ம ஸ்பிரிச்சுவலா வந்து நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கலாம். பாஸ்டர் பாருங்க, இந்த வயசுலயுமே வந்து ஒரு மாஸ்டர் முடிச்சிருக்கிறாங்கன்னா, இன்னைக்கு எல்லா பெண்களும் இன்னும் முடிக்கலையா பாஸ்டர், இன்னும் படிக்கிறோம், இன்னும் படிக்க போறாங்களா பாஸ்டர்? சோ இன்னுமே நம்ம வந்து படிக்கலாம். நம்மளுக்கு வந்து என்ன வயசாச்சு, இன்னும் நான் என்னத்த கத்துக்க போறேன்னு சொல்லி நம்ம நினைக்க வேண்டாம். என்ன வயசா இருந்தாலும், வயசாவே ஆனாலும் ஸ்டில் நம்மளால லேர்ன் பண்ண முடியும். எவ்வளவு வயசானாலும் நம்ம வந்து நம்மளோட லைஃப்ல வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். நம்ம எதுலயுமே பெர்ஃபெக்ட்டா இருக்க முடியாது. சோ நம்ம எவ்வளவுக்கு நம்ம கத்துக்கிறோமோ அவ்வளவுக்கு நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். அதானே பாஸ்டர்? பைபிள் ஸ்கூல் போனோம்னா நீங்க வந்து உங்க பாஸ்டர் நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க, கண்டிப்பா அவர் வந்து கைட் பண்ணுவாரு, என்ன செய்யணும், எங்க போனோம், அதெல்லாம் கைட் பண்ணுவாரு. அதே சமயத்தில் காமன் உமன், ஓகே, நீங்க வந்து படிக்கணும்னு ஆசை இருக்கும் உங்களுக்கு, மேபி நீங்க யங் டைம்ல வந்து ஸ்கூலுக்கு போனோம், காலேஜுக்கு போனோம், அப்படிலாம் நீங்க ரொம்ப ட்ரீம்ஸ்லாம் இருந்திருக்கும், கனவெல்லாம் கண்டிருப்பீங்க. ஆனா உங்களால முடியல அந்த டைம்ல. ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால நீங்க வேலைக்கு போயிட்டீங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்க, இப்போ வந்து படிக்க முடியாத சூழ்நிலையில இருப்பீங்க நீங்க. ஆனாலும் இந்த காலகட்டத்துல இந்த அகாடமிக் ஸ்டடிஸ் வந்து ரொம்ப சிம்பிள் ஆக்கிட்டாங்க. ஆன்லைன்லயே படிச்சிடலாம் நம்ம. நிறைய கோர்சஸ் இருக்குது இப்பெல்லாம். ஆன்லைன்லயே நீங்க போய் நிறைய சர்டிபிகேட், டிப்ளோமா, மாஸ்டர்ஸ் இந்த மாதிரி நீங்க ஆன்லைன்ல உட்காந்து படிக்கலாம். நீங்க வீட்டிலே எவ்வளவு ஈஸியா கொண்டுட்டு வந்துட்டாங்க. முந்திலாம் வந்து நம்ம போய் படிக்கணும், இப்ப வந்து எவ்வளவு ஈஸியா நம்மளுக்கு வந்து ஆன்லைன்ல வீட்ல இருந்து நம்ம ஆன்லைன்ல கூட நம்ம படிக்கலாம். நீங்க குடும்பத்தையும் பாத்துக்கலாம், குக்கிங்கும் பண்ணிக்கலாம், அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நல்லா வீட்டுல உட்காந்துட்டு உங்க லேப்டாப் ஆன் பண்ணி நீங்க அங்கேயே உட்காந்து படிக்கலாம். எல்லாத்தையும் அசைன்மெண்ட் வீட்லயே உட்காந்து செஞ்சிடலாம். அவ்வளவு சுலபமா இருக்கு. அதனால பெண்கள் நீங்க என்ன செய்யுங்க, டோன்ட் பி டிஸ்கரேஜ், ப்ளீஸ் கோ அண்ட் டேக் அப் சம் ஸ்டடீஸ். ஏன்னா நீங்க வேலை செஞ்சுட்டு இருந்தா கூட உங்க கார்ப்பரேட் ஆபீசஸ்ல வந்து நீங்க கண்டிப்பா மேல வரணும், ப்ரோமோட் பண்ணணும்னா நீங்க படிப்பு இருக்கணும். அதனால இப்ப ஏதாவது ஒரு இது படிங்க நீங்க. ஸோ அதனால ரியலி என்கரேஜிங் யூ லேடிஸ், போய் படிங்க.
படிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. இது வந்து 30 வருஷத்துக்கு முந்தி உள்ள காலம் இல்ல, இந்த காலகட்டத்துல எல்லாம் இருக்குது, எல்லா வசதிகளும் நமக்கு இருக்கு. தயவு செய்து நீங்க வந்து உங்க carry on with your dreams. Okay ladies. ஆமா, அழகா சொன்னீங்க பாஸ்டர். இன்னைக்கு வந்து சில பேர் வந்து இல்ல எனக்கு படிப்பு ஏற மாட்டேங்குதுன்னு சொல்லி நம்ம கிவ் அப் பண்ணிரோம். பட் why not give a try? ஒரு ட்ரை நம்ம திரும்பியும் கொடுத்து பார்த்து நம்மளோட எஃபர்ட்ஸை போட்டு பார்ப்போமே. நம்ம எஃபர்ட்ஸ் போடும் போது கண்டிப்பா ஆண்டு நம்மளுக்கு இருக்கிறாரு, அவரு நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் கத்து கொடுக்கறாரு. இன்னைக்கு நம்மளுக்கு தெரியாதனாலதான், இன்னைக்கு நம்ம தெரியாதுன்னு சொல்ற வேலையில தான் ஆண்டு நம்மளுக்கு கத்து கொடுக்க முடியும். இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கடவுள் நம்மளுக்கு தேவையில்லையே. சோ தெரியலையா, தெரியலன்னா நம்ம கேட்போம், அதுக்கான எஃபர்ட்ஸை போடும் போது கண்டிப்பா நம்மளால லேர்ன் பண்ண முடியும். இன்னைக்கு யாருமே வந்து எஃபர்ட்ஸ் போட்டு லேர்ன் பண்ண முடியாதுன்னு சொல்லவே முடியாது. சோ முடிஞ்ச அளவுக்கு படிங்க, இன்னும் மேல் படிப்பு படிக்கலாம், கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கலாம். நீங்க பைபிள் ஸ்கூல் போறீங்களா, பைபிள் ஸ்கூலுக்கு போங்க. பாஸ்டர் இன்னைக்கு என்கரேஜ் பண்ணது போலதான் இன்னைக்கு அநேக பெண்களுக்கு உங்களுக்கு சில ஆசைகள் இருக்கும், இன்னைக்கு நம்மளுக்கு இது படிக்கணும், ஆனா அதுக்கு எப்படி போகணும், என்ன ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு சில வேலையில தெரியாம இருக்குதா. உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் அந்த மாதிரி ஆசை இருந்துச்சுன்னா உங்களோட பாஸ்டர்ஸை போய் பார்க்கலாம், உங்களோட பாஸ்டர்ஸ் கிட்ட நீங்க கேட்கலாம், அட்வைஸ் கேட்கலாம். ஸோ அவங்க உங்களுக்கு அந்த வழிகளை திறந்து கொடுப்பாங்க, நீங்க எங்க போகலாம், நீங்க எங்க போய் படிக்கலாம்னு சொல்லி அவங்க உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. ஸோ எதை குறித்து கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்து வைக்கும் போது தான் ஆண்டு அதுக்கான வழிகளை நம்மளுக்கு திறந்து கொடுக்கிறவராக இருக்கிறாரு. ஆமென். சோ இன்னைக்கு நம்மளோட ஹீஸ் பியூட்டில வந்து ஒரு பாஸ்டர் ஒரு வேர்ட் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. இன்னைக்கு ஹீஸ் பியூட்டி வந்து ஒரு ஆணாக இருந்து இந்த ஹீஸ் பியூட்டி ஷோவை எப்படி பார்க்கறாங்கன்னு சொல்லி ஒரு வேர்ட் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாங்க. சோ அந்த ஒரு வீடியோ கிளிப்பை நம்ம பார்ப்போமா? யாருன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா பாஸ்டர் ஒரு ஸ்மால் வேர்ட் பை பாஸ்டர் ஜேவி சந்திரன் முருகன் தான் நம்மளுக்கு வேர்ட் கொடுத்திருக்காங்க. சோ ஹியர் வி கோ. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். I preach every one of you in the matchless mighty name of our Lord and Savior Jesus Christ. நாள் இதுவே, கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதுவே. This is the day, this is the season that the Lord has made. And why do I say that? Because I am here to send in my greetings to my wonderful brother in Christ, to wonderful Pastor Simpat of One Way Church. His beauty என்று சொல்லுகிற ஒரு நிகழ்ச்சியை நாம் ஒரு வருடம் முழுவதுமாய் அநேக இடங்களில் பார்த்து கொண்டு வருகிறோம். அது ஒரு பெண்களுக்காக, அதுவும் கிறிஸ்தவ பெண்களுக்காக ஆயத்தப்படுத்தின ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. இன்றைக்கு பார்க்கும்போது அநேகருக்கு பலவிதமான நிகழ்ச்சிகள் அவர்களுக்கு செய்யப்படுகிறது. ஆனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது தேவ பிள்ளைகளுக்கென்று, குறிப்பாய் பெண்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒரு சிறந்த முறையில் ஒரு வருடமாய் நடத்தி கொண்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்திருக்கிறவர்களுக்கு தெரியும் how exciting this has been, how encouraging this has been. And today நாம் Ecclesiastes, the book of Ecclesiastes, அதை பார்க்கும்போது 3ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம், there is a time for everything. அதாவது எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் ஒன்று. இவர்கள் ஆரம்பித்த ஒரு காலம் ஒரு வருடத்திற்கு முன்பாய், இப்போ ஒரு வருடத்தை பூர்த்தி செய்கிறார்கள். இப்பவும் தேவனுடைய கரம் இந்த நிகழ்ச்சியில இருந்திருக்கிறது, அவருடைய வழிநடத்துதலை நாம் எல்லாருமே கண்டிருக்கிறோம். So right now I want to be telling you people something. Be blessed. Be blessed by this program that they are doing. It's wonderful. அதாவது பெண்களுக்காக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில அதை நான் பார்க்கும்போது இந்த வார்த்தைகள் என்னை உற்சாகப்படுத்துகிறதை போல பெண்களையும் உற்சாகப்படுத்தும், தாய்மார்களையும் உற்சாகப்படுத்தும். And today we are living in a season where we need to be encouraged. நம்ம எல்லாருமே உற்சாகப்படக்கூடியவர்களாய் இருக்கிறோம். அவர்கள் நடத்துகிற நிகழ்ச்சிகள் பல்வேறுமான நிகழ்ச்சிகளாய் இருந்தாலும் அடிப்படை என்ன தெரியுமா? அவர்கள் யாரையோ ஒருவரை உற்சாகப்படுத்த பார்க்கிறார்கள், அதுவும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில். So I am encouraged and I am sure there are many out there who is encouraged by this program. And today Pastor Simpat bless you in the name of our Lord and Savior Jesus Christ. Continue to do the great thing that you have started. ஆரம்பித்த இந்த பெரிய வேலை ஒரு சம்பூரணத்துக்காய் முடியும் என்று நான் தொடர்ந்து ஜெபிப்பேன். And I pray that you people will be blessed. Continue to be blessed in this program. So until the next time, see you around. Bless you. Thank
Thank you so much, Pastor. Thank you so much for your words. It's really means to us, Pastor. ரொம்ப thank you, Pastor, உங்களோட words சொன்னதுக்காக. And இன்னைக்கு பாஸ்டர் வந்து ரிசைக்கிள் திங்ஸை வச்சு ரொம்ப அழகா இன்னைக்கு நம்மளுக்கு முன்னுக்கு வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து எப்படி நம்ம வந்து நம்மளுக்கிட்ட இருக்கிற ஜாமான்களை வச்சு நம்மளால இதை வந்து டெக்கரேட் பண்ண முடியும்னு சொல்லி இதை அழகா நம்மளுக்கிட்ட வந்து டெக்கரேட் பண்ணி காமிச்சிட்டாங்க. அண்ட் அவங்க சொன்ன வார்த்தைகளும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இன்னைக்கு நான் பிலீவ் பண்றேன். இன்னைக்கு எனக்கும் பர்சனலா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு பாஸ்டர். அண்ட் நான் ரொம்ப பிலீவ் பண்றேன் இன்னைக்கு வந்து நம்ம மத்தியில அநேக வாலிப பிள்ளைங்க, அநேக பெண்கள் நம்ம மத்தியில இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்குமே வந்து இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கணும்னு சொல்லி நான் அதை ரொம்ப ட்ரஸ்ட் பண்றேன், பிலீவ் பண்றேன். பாஸ்டர், நீங்க இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் பத்தி சொல்ல போறீங்களா பாஸ்டர்? சொல்றதுக்கு இல்லையே ஒன்றும் இல்லை, ஏன்னா நான் காசோட செலவு பண்ணல. ஆமா, ஃப்ரீ தான். நம்மகிட்ட இருந்த ஜாமானை வச்சு நம்ம செஞ்சிடலாம். இன்னும் போய் வீட்டுல போயிட்டு அந்த கபர்ட்லாம் கொஞ்சம் நோண்டி பார்த்தா நிறைய ஜாமான் கிடைக்கும். அட்லீஸ்ட் நம்ம வந்து நம்ம பாய்ச்சி ஒரு தடவை தான் பாய்ச்சிருப்போம், அதை அப்படியே நம்ம அப்படி தூக்கி போட்டிருப்போம். சோ இந்த மாதிரி ஜாமானுங்கெல்லாம் வச்சு நம்ம பண்ணலாம். நம்ம காசு கொடுத்து நம்ம சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு எஃபர்ட் பண்ண முடியாது, அதை போய் வாங்கணும்னு ஆசையா இருக்கும், பட் நம்மளால எஃபர்ட் பண்ண முடியாது. அந்த டைம்ல நம்மளுக்கு காசு பத்தாம இருக்கும். சோ அதை நீங்க கவலைப்பட வேண்டாம். இருக்கிற ஜாமா வச்சு இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளான வச்சோம், பட் அது பாக்குறதுக்கு அழகா இருக்குது. சோ இதே போலதான் நம்மள்கிட்ட இருக்கிற ஜாமான வச்சுட்டு நம்ம வந்து இன்னும் அழகா நம்ம வந்து டெக்கரேட் பண்ணலாம். சோ வீட போய் கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க, கண்டிப்பா நிறைய ஜாமான் இருக்கும், இதை விட இன்னும் நிறைய இருக்கும். இப்போதைக்கு எங்ககிட்ட கிடைச்ச ஜாமான்களை வச்சு நாங்க செஞ்சிருக்கோம். அதே போல நம்ம வீட்டுல நம்ம ஆராய்ச்சோம்னா இன்னும் நிறைய ஜாமான்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ரிசைக்கிள் திங்ஸ் கிடைக்கும், நம்மளோட இயரிங்ஸ், பிள்ளைங்களோட டாய்ஸ் கூட இதுல இருக்குது. சோ என்ன ஜாமான் கிடைக்குதோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து கிறிஸ்மஸ் ட்ரீல வந்து போட்டு அதை அழகுபடுத்தலாம். அதை போட்டுட்டு ஒரு லைட்டை மட்டும் போட்டுட்டோம்னா இன்னும் கிராண்ட் ஆயிரும். சோ பாஸ்டர், இன்னைக்கு பாஸ்டரை பார்க்கும்போது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா, எவ்வளோ அழகா, எவ்வளோ இந்த வயசுலயுமே வந்து பாஸ்டர் வந்து அவங்களோட வந்து அவ்வளோ போல்டா, அவ்வளோ அழகா கடவுளோட வார்த்தையை கொடுத்து பேசுறாங்க. அண்ட் இந்த வயசுலயுமே வந்து இன்னமும் நான் படிப்பேன், இன்னமும் நான் கத்துக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி அவங்க இன்னமும் வந்து கடவுளுக்காக ஓடுறாங்க. இந்த வயசுல இன்னைக்கு நம்மளாம் வந்து சோர்ந்து போய் உட்காந்துடுறோம், பட் பாஸ்டர் பாருங்க இன்னும் நம்மளோட போல்டா, எனர்ஜியா, இன்னும் எனர்ஜெட்டிக்கா இருக்காங்க இந்த வயசுலயும். பட் இந்த டைம்ல பாஸ்டர் பார்க்கிறதுக்கு எவ்வளவு அழகா, எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க. அவங்க வாழ்க்கையில ஒரு சிச்சுவேஷன்ல, ஒரு சூழ்நிலையில ஒரு கட்டம் வந்து அவங்கள உடைக்கப்பட்ட ஒரு நாட்கள் இருந்திருக்கு. அதை ரிவீல் பண்ற டைம்ல தான் இப்ப நம்ம இருக்கோம். வாங்க பாஸ்டர், ரிவீல் பண்ணுங்க பாஸ்டர். பாஸ்டரோட டெஸ்டிமனிக்கு நம்ம போவோம். சொல்லுங்க பாஸ்டர். ஓகே, ஆக்சுவலி நான் வந்து இஸ் அ மேரிட் உமன். ஐ காட் 2 kids, 2 பிள்ளைங்க இருக்காங்க, 2 பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க. நான் நல்ல வேலை செஞ்சேன், அக்கௌண்ட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், நல்ல ஒரு பெரிய ஆஃபீஸில் நான் வேலை செஞ்சேன், நல்ல சம்பளம், எவ்ரிதிங் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் வந்து ஒரு 2018 வந்து நான் சொந்த ஒரு சபையை வந்து நான் பயணியம் பண்ணிட்டு அந்த சபையை ஸ்தாபிச்சு, அந்த அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஸ்தாபிச்சு நான் அந்த சபையை ஆரம்பித்தேன். முதல் சர்வீஸ்ல அந்த ஒரு ஷாப் ஹவுஸ் எடுத்து இந்த மாதிரி சர்வீஸ் நடத்துறேன். நான் தான் ஒரே ஒரு மெம்பரு, நான் தான் ப்ரீச் பண்ணேன், நான் தான் வர்ஷிப்பு, நான் தான் காங்கிரிகேஷன். ஃபர்ஸ்ட் சண்டே வாஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. செகண்ட் சண்டே கொஞ்சம் ஆள் வந்தாங்க. ஸோ தொடர்ந்து ஆள்கள் வந்தாங்க. ஸோ ஒரு 4-5 வருஷமா நான் அந்த சபையை வந்து நான் பாஸ்டர் பண்ணிகிட்டே வந்தேன், வேலையும் செஞ்சேன் நான். ஸோ எனக்கு வந்து டைம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த டைம்ல. ஏன்னா இங்கே ஓடணும், அங்கே ஓடணும், விசுவாசிகளை போய் கவனிக்கணும், விசுவாசிகளை போய் ஏற்றணும் சபைக்கு. அப்புறம் வந்து சண்டேஸில் வந்து எங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ்லாம் வேற இருக்கும். அப்புறம் லன்ச் வேற நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரிலாம் ஓடிட்டு இருக்கிற டைமில் வந்து ஒரு 2022 வந்து எனக்கு காலில் வந்து என்னோட இடது காலில் ஒரு பிரச்சனை ஆச்சு. காலில் பிரச்சனை வந்தது, மார்ச் மாதம் ஆரம்பிச்சுது. அப்புறம் வந்து ஏப்ரல் மே மாதம் வந்து நான் வந்து பேண்டேஜ் போட்டிருந்தேன், காலில் பேண்டேஜ் போட்டிருந்தேன். அந்த டைமில் வந்து ஒரு 3 பேர் பேப்டிசம் எடுத்தாங்க, லேடிஸ், யங் கேர்ள்ஸ், உங்களோட கொஞ்சம் யங் கேர்ள்ஸ், 3 of them they took baptism. ஸோ நான் காலில் பேண்டேஜ் போட்டு பேப்டிசம் கொடுத்தேன் நான். ஸோ அந்த மாதிரிலாம் ஆண்டவர் என்ன பயன்படுத்தினார் அந்த நாட்களில். அப்புறம் வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். நான் வாழ்க்கையிலே கஷ்டப்படாத ஒரு கஷ்டத்து மத்தியில் ஹெல்த் ப்ராப்ளம் இருந்து
இது டாக்டர் சொல்லிட்டாங்க கால் வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது வந்து கோவிட் டைம் வரையா 2022 எனக்கு வேற கோவிட் வேற அந்த டைம்ல. ஸோ நான் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணியாச்சு. கோவிட் டைம் வேற எனக்கு வேற கோவிட், என்னோட கால் வேற புண்ணு ஆறாதுன்னு சொல்லிட்டாங்க டாக்டரு, நீ கால் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து டிலே பண்ணிட்டேன் அந்த டைம்ல, டிலே பண்ணி செப்டம்பர் மாதம் ஆயிடுச்சு. ஸோ என்னோட செப்டம்பர் 4th வந்து என்னோட பர்த்டே. நான் வீட்டில் தான் இருந்தேன், எம்சியில் இருந்தேன் அந்த டைமில், வீட்டில் தான் இருந்தேன், என் ரூமில் இருக்கிறேன். எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாரு, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டாரு. அந்த அன்னைக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க. வந்துட்டு ஒரு ஸ்மால் கேக் வாங்கிட்டு வந்து என் டேபிளில் வச்சு எனக்கு பர்த்டே கிரீட்டிங்ஸ்லாம் சொல்லி கேக்லாம் வெட்ட சொல்கிறாங்க. ஸோ நான் கத்தி எடுத்து நான் கேக் வெட்டுறேன். நான் எப்படி இருக்கும் அந்த டைமில், இந்த எக்ஸைட்மெண்ட் தான் எனக்கு கேக் வெட்ட போகிறேன். மை ஹஸ்பண்ட் கொலாப்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மீ. அப்படியே விழுந்துட்டார் கீழே விழுந்துட்டு அப்புறம் இதை ட்ரை டு ரிவைவ் முடியல. ஆம்புலன்ஸ்லாம் கால் பண்ணி அப்புறம் கஜாங் ஹாஸ்பிட்டல் அனுப்பி அவங்க சொல்லிட்டாங்க ப்ரொனவுன்சிங் டேட். ஓகே, ஸோ எனக்கு எப்படி இருந்திருக்கேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என் பர்த்டே அன்னைக்கு என் ஹஸ்பண்டை இழந்துட்டேன். என் காலில் வந்து இந்த மாதிரி காலில் இந்த புண்ணு ஆறாமல் போனது, ஆம்பியூட்டேட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க டாக்டரு. அப்புறம் வந்து வேலைக்கு போக முடியல, ஏன்னா அது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஆஃபீஸ் வர என்னால் ஏற முடியாது. ஸோ நான் வந்து ஆஃபீஸ்க்கும் போகல கொஞ்ச நாளாக, எம்சிலேயே இருந்துட்டேன். அப்புறம் செப்டம்பர் 22 என்ன ஆச்சு, நான் வந்து கால் வந்து அந்த ஆம்பியூட்டேஷன் போயிட்டேன். நான் போயிட்டு ஐ வாஸ் தேர் இன் த ஹாஸ்பிட்டல் ஃபார் மேபி 1-2 வீக்ஸ் கிட்ட ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டேன். ஸோ கேன் யூ இமேஜின், கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஹஸ்பண்டை இழந்தேன், வேலையை இழந்துட்டேன். நான் நல்லா காடி ஓட்டுவேன். ஐ வாஸ் ஹேவிங் அ டொயோட்டா பயோஸ், ஐ வாஸ் டிரைவிங் கார் டு ஒர்க். காடியும் ஓட்ட முடியாமல் போயிடுச்சு எனக்கு. அப்புறம் வந்து சம்பளம் இல்லை, வேலைக்கு போகலன்னா சம்பளம் இல்லை, ஊழியமும் செய்ய முடியல என்னால், எடுத்த சபையை வச்சு நடத்த முடியல என்னால். ஸோ கொஞ்சம் எனக்கு ரொம்ப அந்த இடத்துல அந்த டைமில் வந்து நான் ரொம்ப வேதனைப்பட்டுட்டேன். ஒரு கால் வர சர்ஜரி செஞ்சுட்டாங்களா, வீட்லேயே உட்காந்துட்டு இருக்கேன் நான். பாஸ்டர், அந்த காலை கொஞ்சம் காட்ட முடியுமா பாஸ்டர்? இது இந்த கால் தான், அது இந்த கால் தான். நான் வந்து கால் ஆம்பியூட்டேட் பண்ணோன்னே வீல் சேர் பவுண்ட், எனக்கு ஒரு பேரே வந்துருச்சு பாருங்களேன், வீல் சேர் பவுண்ட் லேடி. ஏன்னா நான் கிரேப்லாம் அப்ளை பண்ணா வீல் சேர் பவுண்ட் லேடின்னு தான் நாங்க போடணும் நான். ஸோ இந்த மாதிரி பட்டத்தெல்லாம் தூக்கிக்கிட்டு எப்படி இருக்கும் என் மனசு பாருங்களேன். இண்டிபெண்டன்ட் உமன், ஆக்டிவ் உமன். என் ஹஸ்பண்டோடைய ஃபியூனரல் கூட கடைசி வரைக்கும் போயிட்டு அப்புறம் வந்து அந்த கிரிமேட் பண்ண அந்த ஆஷை வந்து அந்த கிரேவ்யார்ட்ல போய் வைப்பாங்களே, அது போய் வைக்கிறதுக்கு கூட என்னால் அங்கே போக முடியல. நான் ரோட்லேயே நின்று பார்க்குறேன், நான் வேடிக்கை பார்க்குறேன். ஸோ நான் மனசு உடஞ்சி போய் நான் ஐ வாஸ் சச் ஆக்டிவ் பர்சன், ரொம்ப உடஞ்சி போயிட்டேன் நான். ரொம்ப மனசு உடஞ்சி போய் டாக்டர் வீட்டுக்கு தான் போயிட்டேன் நான். பிகாஸ் என் வீட்டில் என்னால் இருக்க முடியல, பிகாஸ் இட்ஸ் டபுள் ஸ்டோரி. ஸோ என் டாக்டர் வீட்டில் போயிட்டு ஒரு ரூம் இருந்தேன். ஸோ 4 walls. I'm sitting inside the 4 walls. I'm thinking, asking God, why this thing happened to me? நான் இருந்தேன், ஆண்டவரே எனக்கு ஏன் இந்த மாரி ஒரு சூழ்நிலை, நான் ஏதாவது தப்பு செய்துட்டேன் ஆண்டவரே, எனக்கு ரிவீல் பண்ணுங்களேன், என்னை மன்னிச்சுட்டுங்கன்னு கேட்குறேன் நான். அப்புறம் ஒருத்தர வந்து எங்கள் அண்ணன் வந்து பார்த்து எனக்கு சொன்னாரு, டோன்ட் கொஸ்டின் காட், ஆண்டவர் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தாரா, யூ ஜஸ்ட் அக்செப்ட் இட் அண்ட் மூவ் ஆன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் இன்னொரு காரியம் என்ன ஆச்சுன்னா, when into depression. அது சொல்ல எனக்கு ரொம்ப வெக்கம். எப்படி மற்றவங்கிட்ட சொல்றது, I'm going through depression சொல்ல ரொம்ப வெக்கம். அப்படியே கவர் பண்ணிட்டேன் நான், யாருகிட்டையும் நான் சொல்லலை. ஒரு 3-4 months கிட்ட நான் ஒரு டிப்ரெஷன்ல இருந்தேன் நான். ஆனா யாருக்கும் நான் காண்பிக்கல, யாருக்கிட்டையும் நான் சொல்லல. பட் God gave me the deliverance. சம்மோட ஆண்டவர் வந்து எனக்கு அந்த பிரேக் த்ரூ கொடுத்தாரு. அந்த மார்ச் 2023 மார்ச்ல இருந்து நான் I overcame all the challenges, சவால்கள் எல்லாம் விட்டு நான் வந்து ஓவர்கேம் பண்ணிட்டேன் நான். அப்புறம் ஆண்டவர் வந்து எனக்கு இந்த ப்ரோஸ்டாட்டிக் லேக் வாங்குறதுக்கு உதவி செய்தாரு, ஃப்ரீ. ஏன்னா நம்ம கவர்மெண்ட்க்கு நம்ம நன்றி சொல்லணும். நல்லா பார்த்தாங்க, எல்லாம் ஃப்ரீ எனக்கு.
ஹாஸ்பிட்டல்ல வந்து தங்கி என்னை வந்து 2 வாரம் வந்து என்னை கவனிச்சாங்க. எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ. ஒரு காசு நான் செலவு பண்ணல. ஆண்டவர் இதெல்லாம் என்ன கவனிச்சுக்கிட்டாரு. பாருங்களேன், எவ்வளோ ஒரு சூழ்நிலையில இருந்து நான் என் வாழ்க்கைய வந்து நான் நினைச்சேன், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கலாமா, ப்ளீஸ் டேக் அவே மை லைஃப் அப்படின்னு நான் நினைச்சேன் நான். பட் ஐ டேர் நாட் say it out. ஏன்னா சில நேரத்துல நம்ம ஏதாவது நம்ம வார்த்தையை நம்ம சொல்லும் போது அது நடக்கும். ஸோ அந்த மாதிரி சொல்லக்கூடாது. நான் அந்த ஜபத்துல போட்டு ஆண்டவர் மேல நான் என் நம்பிக்கையை வச்சுட்டு ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு வந்து மீண்டுமாக என்னோட வாழ்க்கையை திருப்பி கொடுத்தாரு. இப்ப பாருங்க, இங்க உட்காந்து நான் அப்படி பேசுறேன்னா நான் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன். திரும்பி ஆண்டவர் ஊழியத்துல நான் வந்து திருப்பி வருவேன் அப்படின்ட்டு நான் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன். என்னை தெரிஞ்சவங்களாம் எவ்வளவு பேர் என்னை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. கிரேஸ் டேனியல் அப்படின்ட்டு ஒரு அந்த மாதிரி ஒரு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தாரு, என்னை ஆசீர்வதித்தாரு, இன்னும் ஆசீர்வதிப்பாரு அப்படின்ட்டு நான் நம்பிக்கையோட என் ஆண்டவரை நான் கைவிடல. அவர் என்னை விட மாட்டாரு. ஆனா நான் என் ஆண்டவரை கைவிட மாட்டேன். இருக்கு மூச்சு வரையிலும் அவரை வந்து அவருக்கு மேல நான் என் நம்பிக்கை நான் வைத்திருக்கிறேன். ஸோ அதனால இங்கே பார்த்து கொண்டு இருக்கிற நிறைய பெண்கள் எவ்வளவு சூழ்நிலையில நீங்களும் போயிட்டு இருப்பீங்க, எவ்வளவு வேதனையில நீங்களும் இருப்பீங்க. என் மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல நீங்களும் விழுந்து போயிருக்கலாம். ஆனா ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் கைவிட மாட்டார். அவர் மேல நீங்க நம்பிக்கை வைங்க. என்னோட சாட்சி உங்களுக்கு வந்து ஒரு பிளெஸிங்கா இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பா பாஸ்டர், அநேக பெண்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு டெஸ்டிமனி அவங்களுக்கு போய் சேர்ந்திருக்கும். பிகாஸ் இன்னைக்கு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க சில பேர் இருக்காங்க, இன்னைக்கு நம்மளுக்கு தெரியாதவங்க இன்னும் எத்தனையோ பேரு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்து கோத்ரூ பண்ணிருப்பாங்க. இது வந்து இட்ஸ் நாட் ஈஸி பாஸ்டர். அது வந்து அதை கோத்ரூ பண்ணவங்களுக்கு தான் அதோட வலி, அதோட வேதனை, அது எவ்வளோ இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாமே இருந்து திடீர்னு ஒண்ணு இல்லைன்னா அது எவ்வளோ நம்ம சஃபர் பண்ணுவோன்னு அதை கோத்ரூ பண்ணவங்களுக்கு தான் தெரியும். இட்ஸ் நாட் ஈஸி. அதுலேருந்து வெளியாகி இன்னைக்கு இவ்வளோ போல்டா உட்காந்துட்டு இன்னைக்கு ஆண்டரோட வார்த்தையை திரும்பியும் அதே ஸ்பிரிட்ல இன்னைக்கு உட்காந்துட்டு பேசுறீங்க பாத்தீங்களா ஃபர்ஸ்ட். அங்கதான் வந்து கடவுள் இருக்கிறாரு. கடவுள் நம்மளுக்கு எல்லாவற்றிலுமே கடவுள் நம்மளுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு, நம்மள கைவிடல. இன்னைக்கு நம்ம சில நேரம்ல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை நம்ம வந்து போயிட்டோம்னா நம்ம கடவுள் மேல கோவப்படுறோம், ஆண்டவர் மேல நம்ம கோவப்படுறோம், அவரை ஏசுறோம், ஏன் என்ன தண்டிக்கிறீங்க, எதுக்கு இந்த மாதிரி நடந்துச்சுன்னு சொல்லி சில வேலையில சில சூழ்நிலைகளை நடக்கிறது எல்லாமே நல்லதுக்காகவே இருக்கும். இன்னைக்கு இது நடந்தனால எத்தனையோ பெண்களுக்கு ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு டெஸ்டிமனியா நீங்க இருக்கிறீங்க பாஸ்டர். இன்னைக்கு உடைஞ்சு போன ஒரு பெண்களுக்கு உங்களை பார்த்து அவங்க இன்னும் நம்மளும் கடவுள் நம்மளையும் பயன்படுத்துவாருன்னு சொல்லி அவங்களுக்கும் அந்த ஒரு உற்சாகம் வரும். அந்த ஒரு போல்டா நம்ம எதுலையுமே பெண்கள் வந்து உடைஞ்சி போறவர்கள் இல்லைன்னு சொல்லி திரும்பவும் நீங்க வந்து உங்க மூலியமா கடவுள் நம்மளுக்கு வந்து அது ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. we are strong. இன்னைக்கு நம்ம உடைஞ்சி போய் உட்காராதீங்க. இன்னைக்கு என்ன சூழ்நிலைகளை நம்ம கடந்து போனாலுமே நம்ம உடைஞ்சி போய் உட்கார்றவர்கள் கிடையாது. இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட துணையா இருக்கிறாரு, இயேசு நம்மளுக்காக நிக்கிறாரு. இன்னைக்கு நம்மளோட கஷ்டங்களை அவர் எடுத்துக்கொள்கிறாரு. இன்னைக்கு நம்மளோட கஷ்டங்களை அவர் பார்த்து கொள்கிறாரு. இன்னைக்கு அவர் மேல நம்பிக்கையை வச்சுட்டு இன்னைக்கு ஆண்டு திரும்பியும் இன்னைக்கு நான் உடஞ்சாலும் சரி இன்னைக்கு திரும்பி ஆண்டு என்னை தூக்கி நிக்க வைக்குவாருன்னு சொல்லி திரும்பவும் நம்ம ஏந்திரிச்சு நிற்கும் போது டபுள் ஸ்ட்ரென்த்தா அவரோட ஸ்ட்ரென்த்தோட நம்ம நிற்கும் போது கடவுள் இன்னும் போல்டா நம்ம உட்கார வைப்பாரு. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ பாஸ்டர். உங்களோட டெஸ்டிமனி ரொம்ப நான் அழுதுக்கு அப்படியே பஞ்சர் ஆயிடும். ஆனா பரிசுத்தாவின் வல்லமை நமக்குள்ள இருக்கிறதுனால பாருங்களேன், என்னால விட்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. பிகாஸ் நீங்க பாருங்க the same time காலு போனுச்சு, ஹஸ்பண்ட் போனாங்க. அது வந்து எவ்வளவு ஒரு ஹார்டான ஒரு விஷயம். யாராலுமே அதை கோத்ரூ பண்ண முடியாது. நம்மளா இருந்தா நானா இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் பாஸ்டர், நான் நினைக்கிறேன் உடஞ்சு போய் என்னாச்சும் பண்ணிருப்பேன். சோ சில டைம் இது வந்து நம்மள வந்து இன்னும் பூஸ்ட் படுத்துது. இன்னைக்கு வந்து இதெல்லாம் நடந்தா என்ன, ஆண்டு இருக்கிறாரு, ஆண்டு நம்மளுக்காக இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு போல்டா ஒரு டிசிஷன் எடுத்து இன்னைக்கு நீங்க உட்காந்துருக்கீங்க பாத்தீங்களா. எனக்கு என்ன காலு தானே போனுச்சு, என்ன இல்ல நான் கடவுளுக்கு இன்னும் படிப்பேன்னு சொல்லி இன்னமும் நீங்க படிச்சுக்கிட்டு இன்னமும் நீங்க அதை ஸ்ட்ராங்கா செய்றீங்க. வாவ் பஸ், உண்மையாலுமே இம்ப்ரெஸ்ட் பஸ். எல்லாம் அது வந்து நான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு பஸ். நானும் ஒரு கேர்ளா இருந்தேன்னா இது எப்படி சொல்றது, விடாமுயற்சியா நம்ம வந்து ஒரு விஷயத்தையும் நம்ம செய்யணும், சோர்ந்து போக கூடாது. இதுல மெயின் வந்து என்ன சூழ்நிலைகள் கடந்து போனாலும்
கிவ் அப் மட்டும் பண்ணாதீங்க. இன்னைக்கு ஆண்டு நம்மளுக்காக இருக்கிறார். திரும்பியும் ஆண்டு நம்மள டபுள் ஸ்ட்ரென்த்ல நம்மள எழுந்திரி வைக்கிறவராக இருக்கிறாரு. ஆமென். சோ தேங்க் யூ. உண்மையாலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்க டெஸ்டிமனி. சோ गाइस, இன்னைக்கு நம்ம வந்து எப்போதுமே நம்மளோட ஒரு செக்மெண்ட் வழக்கம் போலதான். ஒரு செக்மெண்ட் என்னன்னா பர்த்டே விஷஸ். இன்னைக்கு நம்மளுக்கு பர்த்டே விஷஸ் அக்டோபர்ல ஒரு பர்த்டே விஷஸ் வந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் பர்த்டே விஷஸ் நான் வந்து டெடிகேட் பண்ண ஆசைப்படுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஹாப்பி பர்த்டே பாஸ்டர் கிளாரன்ஸ். Wishing you a blessed day filled with joy, peace and love. May God continue to guide and strengthen you in your ministry. So happy birthday Pastor Clarence. So second birthday wishes என்னன்னு சொல்லி பார்த்தோம். யாரோடன்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா happy birthday Nathaniel Joshua. So as you walk into another year, may you find encouragement in the promise that God works all things together for your good. Amen. So இந்த விஷஸ் யாரு சொன்னாங்கன்னு பார்த்தோம்னாக்கா பிரதர் ஜேம்ஸ் வந்து நெத்தனியலுக்கு வந்து விஷ் பண்ணியிருக்காங்க. So the next birthday wishes is happy birthday Pastor Edwin. May God bless you with wisdom, strength and endless happiness in the year ahead. So these wishes from One Way Team Sarva. Pastor Edwin, happy birthday Pastor Edwin. So next wishes is happy birthday dear. May God abundant blessings overflow in your life today and always. God bless you. With love, Malini. அவங்களோட wife brother Joshuaக்காக வந்து விஷ் பண்ணிருக்காங்க. Happy birthday Joshua. So next birthday wishes is blessed birthday to my husband, pastor, mentor and friend, workmate and fighting mate. அவங்க wife wish பண்ணிருக்காங்க. So 11 beautiful years together. Through every season, you have been an amazing father and wonderful husband. Always learning, always growing, always willing to yield even when it's hard. You truly deserve to be celebrated. Even if the whole world doesn't, I always will. Grateful for your life, your love and your heart for God. Happy birthday my love. With love, Sandra wife. அவங்களோட wife வந்து wish பண்ணிருக்காங்க. So next birthday wish is happy birthday to my amazing wife Janet. You are my heart and my happiness. Love you more with very passing day. With love, Ronald husband. Happy birthday Janet akka. இவங்க போன வாட்டி வந்து நம்மளோட ஷோக்கு வந்திருந்தாங்க. Happy birthday Janet akka. So next wishes is happy birthday mom. To the woman who gave me life and taught me everything I know. Happy birthday, love you mommy. From Yogita. So அவங்களோட அம்மாக்காக விஷ் பண்ணிருக்காங்க. So next birthday wishes is happy birthday Joel Low. Wishing you a birthday filled with the joy of the Lord. May his presence be with you today and always guide you in every step you take. From One Way Team. So One Way Team வந்து brother ஜோயல் லோக்கு வந்து விஷ் பண்ணிருக்காங்க. சோ இவ்வளவுதான் நம்மளோட பர்த்டே விஷஸ் வந்திருக்கு. சோ இன்னைக்கு எல்லாத்துக்குமே இன்னைக்கு கொடுத்த விஷஸ்க்கு thank you so much and we wish you happy birthday to everyone. Happy birthday. May God bless you all. So உங்களுக்கும் இந்த மாதிரி விஷஸ் இருக்குதா? நெக்ஸ்ட் மந்த்ல நீங்க நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட விஷஸ் அனுப்புனீங்களா நெக்ஸ்ட் மந்த்ல நம்ம ஒரு செக்மெண்ட்ல உங்களோட விஷஸும் நம்ம வந்து இங்க டெடிகேட் பண்ணுவோம். உங்களுக்கு எனி விஷஸ் இருக்கலாம், பர்த்டே விஷஸ் இருக்கலாம், anniversary விஷஸ் இருக்கலாம், இல்ல ஏதாச்சும் விஷஸ் உங்களுக்கு இருக்கா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்புனீங்கன்னா 0102409591 இந்த நம்பருக்கு உங்களோட விஷஸ் நீங்க அனுப்புனீங்கன்னா கண்டிப்பா நம்ம இந்த இடத்துல அடுத்த மாசம் உங்களுக்காக நம்ம டெடிகேட் பண்ணுவோம். சோ நான் திரும்பி சொல்றேன் 0102409591 இந்த நம்பருக்கு நீங்க உங்களோட விஷஸ் அனுப்புனீங்கன்னா நாங்க கண்டிப்பா உங்களுக்காக உங்களோட விஷஸை நம்ம டெடிகேட் பண்ணுவோம். சோ गाइस, சோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நம்மளோட செலிப்ரேஷனுக்கு வந்துட்டோம். சோ நம்மளோட கேக் கட்டிங்க்கு போறதுக்கு முன்பாக
என்னோட வாழ்க்கையில இந்த 1 year journey testimony நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஸோ பிஃபோர் நான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னுக்கு ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் மை காட். கடவுள் என்னையும் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறதுக்காக நான் ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் ஒரு காலத்துல வந்து நான்லாம் யூஸ் ஆகுவேனான்னு சொல்லி ஒரு கேள்விக்குறியில இருந்தேன். கடவுள் என்னையும் பயன்படுத்துவாரா, நான் ரொம்ப கிவ் அப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பட் கடவுள் என்னையும் வச்சு பயன்படுத்த முடியும்னு சொல்லி கடவுள் எல்லாத்தையுமே ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு என்னையும் கடவுள் பயன்படுத்துறாருன்னா இன்னைக்கு உங்களை எல்லாத்தையுமே கடவுளால பயன்படுத்த முடியும். தேங்க்யூ ஸோ மச் காட். அண்ட் செகண்ட், நான் வந்து நம்ம ஒன் வே டீம் பாஸ்டர் சிம்பர் அண்ட் ஒன் வே டீம் க்ரூ எல்லாத்துக்குமே நான் வந்து தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் சிம்பர் அண்ட் எஸ்தர் அக்காக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் ஒரு பிளாட்ஃபார்மை கிரியேட் பண்ணி இந்த இடத்துல எனக்குன்னு ஒரு மினிஸ்ட்ரியை கொடுத்ததுக்காக தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் சிம்பர் அண்ட் எஸ்தர் அக்கா அண்ட் ஒன் வே டீம் as well. பிகாஸ் நம்மளுக்கு பின்னாடி எவ்வளோ வேலை செய்யறாங்கன்னு எங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா அது இட்ஸ் நாட் ஈஸி. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விஷயத்த செய்யும் போதும் ஒவ்வொரு பிளான் பண்ணணும், ஒவ்வொரு விஷயம் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன் வே டீம். ஸோ என்னோட லைஃப்ல இந்த ஊழியத்தை பாஸ்டர் வந்து எனக்கு கொடுக்கறதுக்கு முன்னுக்கு நான் வந்து வேண்டாம், என்னால முடியாதுன்னு சொல்லி நான் வந்து வேணான்னு சொல்லி நான் ஒதுக்குனேன். வேணாம், என்னால முடியாது, என்னால பேச முடியாது, எனக்கு அந்த திறமை இல்லைன்னு சொல்லி. பட் பாஸ்டர் ஸ்டில் முடியும், உன் மேல நம்பிக்கை வைக்காத, கடவுள் மேல நம்பிக்கை வை, கடவுள் மேல நம்பிக்கை வை. இன்னைக்கு நீ கோத்ரூ பண்ண விஷயங்கள்ல நம்ம கோத்ரூ பண்ண விஷயம் இன்னைக்கு எத்தனையோ வாலிப பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்க வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும்னு சொல்லி ட்ரை பண்ணு. why not ஒரு கிவ் அ ட்ரை பண்ண வேண்டாம், ஒரு கிவ் அ ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாரு. சரி, ஒரு ஃபியூ மந்த்ஸா வந்து நான் வேணான்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். பட் சரி, ஒரு கிவ் அ ட்ரை பண்ணுவோமே. எனக்கு வந்து வாலிப பிள்ளைங்க அந்த டைம்ல வந்து எனக்கு ரீசனா வந்து நிறைய விஷயங்கள் வாலிப பிள்ளைங்க வந்து அவங்களோட கஷ்டத்தை வந்து என்கிட்ட ஷேர் பண்ணும் போது எனக்குள்ள ஒரு பேர்டன் இருந்துச்சு. இந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், சரி இது ஒரு ட்ரை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு டெஸ்டிமனி இருக்கும், இதுல மூலியமா அந்த பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த நம்மளால சொல்ல முடியும்னு சொல்லி ஒரு ட்ரை பண்ணும். பட் இந்த ட்ரை பண்ணும் போது இதுல ஒரு கால் எடுத்து வைக்கும் போது தான் தெரிஞ்சிச்சு இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு மினிஸ்ட்ரிக்குள்ள நம்ம கால் வைக்கிறோம்னா கண்டிப்பா அதோட ஜேர்னியானது ரொம்ப டஃபா இருக்கும். இட்ஸ் நாட் ஈஸி. அதுக்கான வேலைகளும் நம்ம போடணும், இன்னொன்னு அதுக்கான பேட்டல்ஸையும் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இன்னைக்கு நான் வந்து நீங்க பேசுறேன், நீங்க ரொம்ப ஓகே பேசுறேன், சிரிச்சுக்கிட்டு பேசுறேன். ஆனா ஒவ்வொரு டைமும் நான் வந்து இந்த ஷோக்கு வரும்போதும் நான் அழுவாம வந்ததே இல்லை. பிகாஸ் ஒவ்வொரு டைமும் என்ன உடைக்கப்பட்டிருக்கு. பிகாஸ் இட்ஸ் நாட் ஈஸி. நம்ம சொல்றோம்ல, சம்டைம்ஸ் ஸ்பிரிச்சுவலா இருக்கட்டும், பிசிக்கலா இருக்கட்டும், எல்லா டைம்லயும் நம்மளுக்கு வந்து ஒரு அடிகள் வரும். அதை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். பிகாஸ் இந்த மினிஸ்ட்ரியை ஸ்டாப் பண்ணணும். இன்னைக்கு கடவுளை பத்தி நம்ம எங்கே பேசினாலும் டெவலுக்கு கண்டிப்பா பிடிக்காது. ஸோ அதை எப்படி ஸ்டாப் பண்ணலான்னு தான் பார்க்கும். ஸோ ஒவ்வொரு டைமும் நான் வந்து நிற்கும் போதும் நான் என்ன நம்பி நான் வந்து நிற்கவே மாட்டேன். கடவுள் மேலதான் நம்பி நிற்பேன். கடவுளே, நான் இன்னைக்கு என்ன வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணிருக்கலாம், ஆனா இன்னைக்கு நான் என்ன பேசணும்னு நீங்க எனக்கு கத்துக் கொடுங்க, நீங்க எனக்கு கத்துக் கொடுங்க. நீங்க கத்துக் கொடுக்கலன்னா என்னால முடியாது. ஏன்னா எனக்கு அவ்வளவு நாலேஜ் இல்ல, எனக்கு அவ்வளவு படிக்கல, நான் அந்த அளவுக்கு வந்து எனக்கு தெரியாது என்ன பேசணும், என்ன வேர்ட் கொடுக்கணும்னு எனக்கு தெரியாது. ஆனாலும் கடவுள் இன்னமும் என்னை பயன்படுத்துறாருன்னா, என்னையே பயன்படுத்துறாருன்னா இன்னைக்கு உங்க எல்லாத்தையுமே கடவுளால பயன்படுத்த முடியும். ஸோ ஏதாச்சும் உங்களோட பாஸ்டரா இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்களா, அது வந்து எடுத்துக்கோங்க, அக்செப்ட் பண்ணுங்க. அக்செப்ட் பண்ணும்போது காட் நம்மள வந்து ஒரு டிஃப்ரெண்ட் வேல நம்மள உருவாக்குவாரு. டிஃப்ரெண்ட் வே இன்னமும் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னும் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. அண்ட் நம்ம மத்தியில வர ஒவ்வொரு கெஸ்ட், நிறைய கெஸ்ட் வந்திருக்காங்க, சம் பாஸ்டர்ஸ் வந்திருக்காங்க. அவங்க கிட்டேருந்து எனக்கு தெரியாத விஷயங்களா நான் அவங்க கிட்டேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நான் கத்துக்கிட்டு லேர்ன் பண்ணிக்கிட்டு இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன். இன்னைக்கு பாஸ்டர் கிரேஸ் ஷேர் பண்ண விஷயங்கள் இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் இன்னைக்கு அவங்கள்ட்ட இருந்து நம்ம கத்துக்கிட்டோம். ஸோ அதே போலதான் இன்னைக்கு நம்ம மத்தியில வர ஒவ்வொரு கெஸ்ட் கிட்டயும் ஒவ்வொரு விஷயத்த நம்ம வந்து கத்துக்கிறோம். ஸோ லேர்னிங் என்றது நம்ம வாழ்க்கையில வந்து கத்துக்கிட்டே இருப்போம். எத்தனை வயசா இருந்தாலுமே நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் கடவுளோட விஷயத்த நம்ம வந்து ஃபுல்லா நம்மளால கத்துக்க முடியாது. ஒவ்வொரு ஸ்டெப்லயும் ஒவ்வொரு விஷயத்திலயும் உடையிருமா, த நெக்ஸ்ட் செகண்ட் கடவுள் இன்னொரு ஒரு growthக்குள்ள நம்மளை கொண்டுட்டு போவாரு. இன்னைக்கு திரும்பி உடையிருமா, இன்னொரு growthக்குள்ள கடவுள் கொண்டு போவாரு. சோ ஒவ்வொரு டைமும் நம்மளுக்கு ஒவ்வொரு லெசன்ஸ கடவுள் கத்து கொடுக்கிறாரு. சோ இன்னைக்கு கடவுளோட மினிஸ்ட்ரியை ஸ்ட்ராங்கா போல்டா எடுத்து செய்யுங்க. இன்னைக்கு என்னையும் கடவுள் பயன்படுத்துறாருன்னா இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் நம்ம மத்தியில பார்த்து கொண்டிருக்கீங்க. இன்னைக்கு உங்க எல்லாத்தையுமே கடவுள் கண்டிப்பாக பயன்படுத்துவாரு.
இன்னைக்கு போல்டா நின்று கடவுளுக்காக இன்னைக்கு உற்சாகமாக நின்று செய்வோம். கடவுளுக்காக நம்ம செய்யும் போது கடவுள் கண்டிப்பா நம்மளை கைவிட மாட்டார். பட் ஒன் திங் நான் சொல்றேன், நம்ம ஒரு மினிஸ்ட்ரிக்குள்ள கால் எடுத்துட்டு வச்சிட்டோம்னு சொல்லிட்டோம்னா இட்ஸ் நாட் ஈஸி. சம்டைம்ஸ் நம்மள டைவர்ட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும். நம்மள அதை ஃபோக்கஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு அநேக விஷயங்கள் நம்மள உடைக்கப்படும். நம்ம சம்டைம்ஸ் பிசிக்கலா இருக்கட்டும், இமோஷனலா இருக்கும், ஸ்பிரிச்சுவலா எல்லா இடத்துலயுமே நம்மளுக்கு அடி வரும். பட் கிவ் அப் பண்ணாதீங்க. கிவ் அப் பண்ணாம நின்று கடவுளுக்காக எழும்பும் போது அதுக்கான ரிவார்ட் கண்டிப்பா கடவுள் நம்மளுக்கு கொடுப்பாரு. இன்னைக்கு பாஸ்டரோட டெஸ்டிமனி கேட்கும் போது நம்மலாம் என்ன கோ த்ரூ பண்ணிருக்கோம், என்ன நம்மள உடைக்கப்பட்டிருக்கோம். அவங்களோட ஏஜ்ல இவ்வளோ போல்டா நின்று கடவுளுக்காக எழுந்து நிக்கிறாங்கன்னா இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைங்க நம்ம மத்தியில இருக்காங்க. சோ இன்னமும் நம்ம ஸ்ட்ராங்கா கடவுளுக்கு நின்று செய்யும் போதோ நம்மளுக்கு கொடுத்த அடுத்த ஜெனரேஷனுக்கு இன்னும் இது நம்ம கத்து கொடுக்கிறவரா இருக்கும். எப்படி பாஸ்டர் அவங்களோட ஜெனரேஷன் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்கிறாங்களோ நம்மளுக்கு கீழே இருக்க நம்ம பிள்ளைகளா இருக்கட்டும், சில்ட்ரன்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருப்போம். சோ எந்த டைம்ல வந்து கிவ் அப் பண்ணாம கடவுளுக்காக நின்று என்னென்ன நம்மளால செய்ய முடியுமோ கண்டிப்பா நீங்க செய்யுங்க. இன்னைக்கு எங்களையும் கடவுள் பயன்படுத்துறாருன்னா கண்டிப்பாக இன்னைக்கு உங்களை எல்லாத்தையுமே கடவுள் பயன்படுத்துவாரு. இன்னைக்கு பெண்களாக எல்லாருமே இருக்கட்டும், தாய்மார்களா இருக்கட்டும், வாலிப பிள்ளைகளா இருக்கட்டும், எல்லாருமே கடவுள் அவ்வளோ அழகானவர்களா படைத்திருக்கிறாரு. இன்னைக்கு நான் சொன்னல எப்படி ஒரு ரோஸ் அவ்வளோ அழகா இருக்குதோ அதே போல இன்னைக்கு பெண்களாக நம்ம எல்லாருமே அவ்வளோ அழகானவர்கள். இன்னைக்கு எவ்வளவுதான் நம்ம உடைஞ்சாலும் ரோஸ் பூ என்னைக்குமே அழகா தான் இருக்கும், மலர்ந்துதான் இருக்கும். கடவுளோட கருத்துல நம்ம நிற்கும் போதோ கடவுள் நம்மள அழகுபடுத்திக்கிட்டே இருப்பாரு. ஆமென். Thank you so much. சோ இப்போ நம்மளோட செலிப்ரேஷன் கட்டத்துக்கு வந்துட்டோம். என்னோட டெஸ்டிமனியை கேட்டதுக்காக ரொம்ப 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 thank you so much. So இப்போ வந்து நம்மளோட செலிப்ரேஷன் மூட்டுக்கு வந்துருவோம். சோ இந்த 1 week செலிப்ரேஷனுக்காக ஐ மீன் 1 year செலிப்ரேஷனுக்காக ஹீஸ் பியூட்டியோட நம்ம வந்து கேக் கட்டிங் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் கட்டிங்க ஃபர்ஸ்ட் just cut anywhere. Okay, thank you so much pastor. So நம்ம 1 year celebration ஹீஸ் பியூட்டி ஆரம்பிச்சு இதோட 1 year ஆச்சு. Thank you for everyone. Thank you for everyone. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளுக்காக சப்போர்ட் பண்ணதுக்காக. Thank you so much. அநேக பெண்கள் நம்ம மத்தியில பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இது கண்டிப்பா இந்த ஷோ ஆனது உங்களுக்கு பிளெஸ்ஸிங்கை கொடுத்துருக்கோம் நாங்க நம்புறோம். ஸோ இன்னைக்கு இன்னமும் அதிகமா நாங்க உங்களுக்கு கொடுக்க ஆசைப்படுறோம். சோ உங்களுக்கு ஏதாச்சும் இந்த காரியத்தை பத்தி, இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க டச் பண்ணுங்கக்கா. இந்த மாதிரி விஷயத்த நாங்க கோத்ரூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுல நாங்க எப்படி இதுல இருந்து எப்படி வெளியாக முடியலன்னு சொல்லி தெரியாம கொண்டு இருக்கிறீங்களா, இந்த டாபிக்கை பத்தி டச் பண்ணுங்கன்னு சொல்லி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இது இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு இந்த டாபிக்கை பத்தி டச் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அந்த நெக்ஸ்ட் செக்மெண்ட்ல கண்டிப்பா நம்ம அதை பத்தி நம்ம கொண்டுட்டு வருவோம். சோ மறக்காம நம்மளுக்கு உங்களோட ஏதாச்சும் இருந்துச்சுன்னா டாபிக்ஸ் நீங்க டச் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க அனுப்புங்க. கண்டிப்பா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து நம்ம காமெண்ட்ல வந்து நம்பர் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த நம்பருக்கு நீங்க கண்டிப்பாக வந்து எங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணீங்கன்னா நாங்க வந்து அதை பத்தி அந்த டாபிக்கை பத்தி இன்னும் பெட்டரா எப்படி கொண்டுட்டு வரலாம்னு சொல்லி அதை பத்தி நம்ம டச் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 1 year ஜேர்னில வந்து நம்ம இந்த ஹீஸ் பியூட்டி ஷோ வந்து நம்ம நடத்திட்டு வந்துகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஹீஸ் பியூட்டி ஷோக்காக ஒரு ஸ்மால் பிரேயர் நீங்க பண்ணி ஃபினிஷிங் பண்றீங்களா பாஸ்டர்? ஓகே, ஷூர். எங்களை நேசிக்கும் நல்ல பிதாவே, இந்த வேளையிலும் சுவாமி இந்த ஹிஸ் பியூட்டி ஷோக்காக நாங்கள் மிகவும் ஆண்டவரே நாங்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியோடு நாங்கள் இந்த நாள்ல நாங்கள் கொண்டாடுகிறோம் ஆண்டவரே. இந்த 1 வருஷ காலமாக கர்த்தாவே இந்த ஆனிவர்சரி கொண்டாடுவது ஆண்டவரே தேவனே, இது நீர் கொடுத்த திட்டம் ஆண்டவரே. நீர் வைத்திருந்த கர்த்தாவே உம்முடைய திட்டத்தை இவர்கள் நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. கர்த்தாவே இந்த குரூப் ஆண்டவரே, இந்த 1 way குரூப் ஆண்டவரே, இவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஷோ ஆண்டவரே இன்னும் அது மல்டிப்ளை பண்ணணும் ஆண்டவரே. கர்த்தாவே இன்னும் நிறைய காரியங்கள் செக்மெண்ட் ஆண்டவரே இவர்கள் கொண்டு வரும்படியா, இவர்களுக்கு நல்ல அறிவு ஞானம் இவர்களுக்கு அதிகரிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த வேளையில் கர்த்தாவே. இந்த நாள் நடந்த ஒவ்வொரு காரியமும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட்ட காரியமாக இருக்கிறது ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கோடான கோடி நன்றி. இந்த ஹோஸ்ட்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த லீனா ஆண்டவரே இன்னும் ஆண்டவரே அவர் எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவரே. இன்னொரு லெவலுக்குள்ள ஆண்டவரே அவர்களை கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே கர்த்தாவே. இந்த சபையில
ஊழியக்காரர்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம். சிம்பத் and எஸ்தர் புஷ்பாவை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்கள் மாறப்பட்டு செய்கிற இந்த ஊழியம் ஆண்டவரே இன்னும் கர்த்தாவே பல மடங்கு ஆண்டவரே அது அதிகரிக்கும்படியா நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதம் உம்முடைய கரம் இந்த ஊழியத்தின் மேல இருக்கும்படியா நாங்கள் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக பெண்களுக்கு ஆண்டவரே இந்த ஹிஸ் பியூட்டி ஷோ ஆண்டவரே அது கர்த்தாவே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்படியா இவனே உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆசீர்வாதம் பலப்படுத்தும் ஆண்டவர். இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேட்டருளும் நல்ல பிதாவே. Amen. Thank you so much pastor. Thank you so much. So thank you so much all the girls. நம்ம பத்தியில நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளவு உங்க டைம் வச்சு நீங்க இந்த ஷோவை பார்த்ததுக்காக and சப்போர்ட் பண்ணதுக்காக ரொம்ப 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 thank you so much. And not to forget, we would like to thank our broadcasting partner VBA Emmanuel FM and Jehovah Stay Tuned. So உங்களுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். நம்மளோட ஒவ்வொரு செக்மெண்ட் ஒவ்வொரு ஷோலையும் அவ்வளோ அழகாக நம்மளுக்காக டெலிகாஸ்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கேர்ள்ஸ் உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்யூ. இன்னைக்கு பாஸ்டர் நம்மளுக்கு சொன்னது போல தான் நம்ம வாழ்க்கையில நம்மளோட ஒரு பெண்களா இருக்கும்போது நம்மளோட கேரக்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது. இன்னைக்கு நம்ம ஆண்ட பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கும். இன்னைக்கு நம்மள சூழ்ந்திருக்கிறவங்கள்ட்ட நம்மளோட அன்பை காட்டுவோம், நம்ம அவங்கள்ட்ட கைண்டா இருப்போம், நம்ம ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம என்ன கத்துக்கிட்டோமோ அதை அவங்ககிட்டயே நம்ம பகிர்ந்து கொள்வோம். ஸோ பெண்களாக இருக்கிற கேரக்டர் நம்மளோட கேரக்டர் நம்மளோட பிள்ளைகளுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருப்போம். இன்னைக்கு நம்ம எப்படி இருப்போமோ அதே போலதான் நம்மளோட பிள்ளைகளும் வளருவாங்க. ஸோ அது மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில பெண்களாக இருக்கும் போது நம்ம அநேக சூழ்நிலைகளை நம்ம மேற்கொண்டு போகணும்னா இதை நம்ம இந்த பெட்டல்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணணும்னா ப்ரேயர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நம்ம வாழ்க்கையில. ஸோ எவ்வளவுக்கு ப்ரேயர் அதிகரிக்குதோ அவ்வளவுக்கு பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் நம்மளுக்கு அவ்வளவு சீக்கிரமாக நம்மளுக்கு வரும். ஸோ ப்ரேயர் என்னைக்கும் விட்டு கொடுக்காம தினந்தோறும் செய்யுங்க. கண்டிப்பா எல்லா காரியங்களையும் ஒரு மாற்றத்தை நம்ம பார்ப்போம். பிகாஸ் ப்ரேயர் தான் நம்மளோட வெப்பனா இருக்குது. எல்லா சூழ்நிலைகளையுமே நம்மள தாங்கி பிடிக்கிறது ப்ரேயர் மட்டும்தான். ஸோ ப்ரேயர் ஆனது என்னைக்குமே விடாமுயற்சியாக செய்வோம். இன்னைக்கு எவ்வளவு ஃபெயிலியரை பார்த்தாலும் சரி, எவ்வளவு உடஞ்சு போனாலும் சரி, இதை மட்டும் நம்ம நான் ஸ்டாப்பா நம்ம வாழ்க்கையில நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா கடவுள் நம்மளுக்கு துணையாக இருக்கிறாரு. ஏன்னா அது மட்டும் இல்ல, அநேக பெண்கள் இன்னைக்கு படிக்கணும்னு நினைக்கிறீங்களா, போங்க போய் படிங்க. பிகாஸ் நாலேஜ் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இன்னைக்கு இன்னும் நம்ம லேர்ன் பண்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. ஸோ எங்கேயுமே எந்த இடத்துலயுமே கிவ் அப் பண்ணாதீங்க. நீங்க போய் படிங்க, செய்யுங்க. கடவுளுக்காக எழுந்திருச்சு ஒரு ஊழியத்தை நம்ம செய்யற வேலையில இன்னைக்கு கடவுள் நம்மளுக்காக நிக்கிறாரு. இன்னைக்கு மனுஷர்கள் நம்ம கூட இருக்கிறார்களோ இல்லையோ, ஆனா ஆண்டு நம்ம கூட எப்போதும் நிக்கிறவராக இருக்கிறாரு. ஸோ நாங்க என்கரேஜ் பண்றோம். ஸோ என்னைக்குமே கிவ் அப் பண்ணாதீங்க, ஸ்ட்ராங்கா இருங்க, போல்டா நில்லுங்க. ஏசு நம்மளுக்காக இருக்கிறார். அது தவிர்த்து நம்மளுக்கு வேற என்ன வேணும்? சோ thank you so much. சோ இதே போல next month நம்ம புது செக்மெண்டோட நம்ம வருவோம். சோ அதே இன்னைக்கு எப்படி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணீங்களோ நெக்ஸ்ட் மந்த்தும் நம்மளோட சப்போர்ட் பண்ணுங்க, நம்மளோட ஜாயின் பண்ணுங்க. ஒரு புது டாபிக்கோட புது கெஸ்டோட நம்ம வருவோம். சோ நம்மளோட அடுத்த மாசம் ஜாயின் பண்ண மறந்துடாதீங்க. thank you so much towards the climax வரைக்கும் எங்களோட இருந்ததுக்காக ரொம்ப 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 thank you. சோ நீங்களும் நானும் அவரின் அழகு, His beauty. சொன்னதெல்லாம் எனக்காய் செய்பவரே, சிறந்தவரே, என் இயேசு சிறந்தவரே, சிறந்ததினை எனக்காய் செய்பவரே. என்னையும் அழைத்தார் என்பது அதிசயமே, யாருமே நம்பா என்னை நம்பினார்